மல்லண்ணாவுக்கும் முத்தமெட்டி தாய்க்கும் உடனிருக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் என் வணக்கம். செடி கொடி மரம் வளர ஜீவ நதியாய் திரண்டு ஓடும் நதியே உனக்கு என் வணக்கம். மனிதர்கள் வாழ பயிர் பல தந்தாய், வம்சங்கள் வளர துணையாய் நின்றாய், மன்னர்கள் ஆள நிலம் தன்னை தந்தாய். வெட்டினாலும் வேறது மண்ணோடு நிற்க எந்நாளும் எங்களுக்கு அன்னையாய் நின்றாய். உயிர் தந்த வனதேவதையே, உனக்கொரு ஆபத்து என்றால் கவசமாய் நான் நிற்பேன், கவசமாய் நான் நிற்பேன். தரதிம் தரதிம் டும்மு டும்மு கூட்டத்துடன் நிற்கும் காளையை சாய்த்திடும் சிங்கத்தை பாரு. டம்மு டம்மு நெஞ்சையும் பிச்சிருச்சே. கும்மு கும்மு மலையை சுருட்டி தும்பிக்கை தூக்கிடும் யானையை பாரு. ஜிவ்வு ஜிவ்வு மதமும் தான் பிடிச்சதே. ஹே வழி மாறி கொஞ்சம் தப்பினா பள்ளத்தாக்குல தான் பம்பரம் போல் சுத்துவ. ஓ ஓ ஓ ஹே வழி மாறி கொஞ்சம் தப்பினா பள்ளத்தாக்குல தான் பம்பரம் போல் சுத்துவ. காட்டு பாதையில் நாக்கும் சொந்தம் தான், பூச்சியும் புழுவும் தான் இங்கேயும் வசிக்குமே, பூசிக்குமே. ஜல்லு ஜல்லுன்னு நதியும் ஓட, சுரு சுருன்னு புலியும் சாட, புள்ளிமானும் தான் பயந்து ஓட, இந்த கதையும் நானும் தான் பாட. என்ன பாலாஜி ஸ்பீடை ஏத்திட்ட? இது புலி உழவுற இடமா தம்பி? புலி பெக்க போட்டு தூங்கிட்டு இருக்கு, நீ ஸ்லோவாவே போ. சரிங்க தம்பி. ரீரரரிரரோ தரரரரீரரரிரரோ. குறி வைப்பது எவரோ அதில் வீழ்வது எவரோ, வேட்டையில் வெல்ல போவதெவரோ. தரதிம் தரதிம் இதனது? இது டிரைவிங் லைசென்ஸ் சார். இது ஆர்சி சார். கீழே பையில என்ன இருக்கு? இதுவா சார்? இது ஆஸ்தி பேப்பர் சார். பின்ன என்னங்க சார், நேத்து தானே எல்லாத்தையும் பாத்தீங்க, மறுபடியும் என்ன சார் பாக்கணும்ன்றீங்க? நேத்து பார்த்தது நாங்கடா, இன்னைக்கு அவங்க பாக்குறாங்க. அவங்களும் நீங்களும் ஒண்ணு கிடையாதா? என்ன கண்ணு தெரியலையா? நாங்க போலீஸ்காரங்கடா, அவங்க எக்ஸைஸ் ஆளுங்க. சாரி சார். என்ன ராமசாமி, என்ன நின்னு கதை பேசிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் கேட்ட சொல்ல செக் பண்ணோம். ஏன் சார், கழட்டுறதுக்கு தானே சன்னி லியோன் நினைச்சீங்களா? சிமெண்ட் மூட்டை சார், பிரிச்சா சும்மா தூசியா பறக்கும். டேய் நீ கிளம்புடா. தேங்க்யூ சார். சீக்கிரம் சீக்கிரம் வண்டி எடு. ஓபன் பண்ணுங்கப்பா. சரிங்க சார். என்ன ராமசாமி, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. என்னண்ணே நீங்களுமா? வேலை செஞ்சதெல்லாம் போதும், ஸ்டேஷன் போயிட்டு டீ சாப்பிடலாம் வாங்க. சீக்கிரம் வண்டி எடுங்க. இருடா திருப்பி கூப்பிடு. ஏய் அந்த வண்டியை நிறுத்து, பாதையை பார்த்துட்டு கிளம்பலாம். ஏய் ஸ்டாப், நிறுத்து நிறுத்து. சார் லைசன்ஸ் இந்தாங்க சார். எங்கேருந்து வரீங்க? ஹைதராபாத்ல இருந்து சார். எங்க போறீங்க? அட்டகேஸ்வரத்துக்கு சார். நடுராத்திரில ஏன் இந்த வழியில? ஹைவேஸ்ல போக வேண்டியதானே? எங்க சாருக்கு காட்டு வழினா பிடிக்கும் சார், அதனால தான். காட்டு வழி மட்டும்தானா? சரக்கும் பிடிக்குமா? சார் சார் சார், கதவை திறக்காதீங்க. யாரா கதவு திறந்தா? யாரு? நான் தான்டா, நான் தான் திறந்தேன். அதுக்கு என்ன இப்ப? நீ என்ன பெரிய லாடா? என்ன லாடு தாண்டா பொறம்போ.
புறம்போக்கா டேய் லட்டிலே ஒன்று வச்சுக்க போலீஸ்கார மேலே கை வைக்கிறியா? தொப்பி போட போலீஸ்கார மேலே கை அவனை உனக்கான ஆளை வர வைக்கிறேன்டா. சார் இங்க ஒரு குடியாரன் சார். எங்களையும் எக்ஸைஸ் ஆளுங்களையும் அடிக்கிறான் சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். மேல எந்த தப்பும் இல்ல சார். அவரை விட்டுருங்க சார். அவர் பிடிச்சி இருந்தா படுக்க சொல்லு. போலீஸ் மேலே கை வைக்கிறீங்க. சீக்கிரமா வாங்க சார். சார் வந்து சார். सरहद भीमला नायक सब इंस्पेक्टर ऑफ पोलीस श्रीशैलम तालुक हट्येश्वरम आंध्र प्रदेश पिन कोड ஞாபகத்துல இல்ல பரவாயில்லையா இது செக் போஸ்டா பாலாஜி சொல்லவே இல்ல அது சம்ம போதில இருக்கா சார் போதை இறங்கிடுச்சு திமிரு இறங்கல ஏய் ராமசாமி போன் வாங்கிக்க யோ போன கொடு. தர்ஷன் இவனை வண்டியில ஏத்து ஏய் நர்ரா. ஏய் நட. யூனிஃபார்ம் போட்டதுக்கு அப்புறம் ஈகோவை வீட்லயே வச்சிட்டு வா ரூல்ஸை ஃபாலோ பண்ணலனா உரிச்சு தொங்க விட்டுருவேன் எடு எடு நடுராத்திரில இது ஒரு தாதவலி நம்ம. யாரு சார்? ஆனா பணக்காரன் போல குடிச்சிட்டு சேட்டை பண்ணாதான் அடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கோம். சார் சார் இவர் ரிட்டையர்ட் ஹவல்தார் சரக்கு கூட கோட்டால வாங்கினது தான். நீ ஏன் டிரைவர் காண்டவங்க கிட்ட கெஞ்சாத தம்பி சக்தி சார் கொடு அதான் வேட்டியை உருவிட்டீங்கல்ல சொக்காவை விட்டு வச்சிருக்கோம்ல கட்டிக்கிட்டு வா எனக்கு வெக்கம் இல்ல நான் எப்படி வேணாலும் வருவேன் எங்களுக்கு இருக்கு உள்ள லேடி கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க கட்டிக்கிட்டு வா ஏய் பேர் என்ன சொன்ன டேனியல் ஷேகர் உன் பேர் என்ன பீம்லா பீம்லா நாயக் என்ன பாக்குற கேப்ஷன் எதுவும் இல்லைன்னா தேவையில்லை கட்டிக்கிட்டு வா சுதர்ஷன் அது கொடு சார் இது எக்ஸசைஸ். ஏய் உள்ள போ. ஏய் அப்புறம் என்ன கியூல இருக்கேன் தாழ்ற இது நம்மளுது சார். லாகப் எங்க இருக்க அதெல்லாம் தேவையில்லை உட்காரு தப்பு சார் இந்த மாதிரி பெரிய பெரிய கிரிமினல்ஸ் எப்படி வெளியில ஃப்ரீயா விட்டா எப்படி விலங்க போட்டு உள்ள வைங்க எதுக்கு தொல்லை பண்ற உட்கார் எதுக்கு அரெஸ்ட் பண்ண ஸ்டேட் பார்டர்ல ஒரு பாட்டில் வச்சிருந்தாலே உள்ள வச்சிருவோம் நீ ஒரு ஒயின் ஷாப்பே தூக்கிட்டு வந்திருக்க அரெஸ்ட் பண்ணாம சல்யூட் அடிச்சு விருந்தா வைக்க முடியும் நான் எங்க பார்டர் கிராஸ் பண்ண நான் போறது நல்ல பாட்லாக்கு அது தெலுங்கானா தானே நல்ல பாட்லா தெலுங்கானா தான் ஆனா நீ வந்த ரூட் ஆந்திரா பார்டர் டெக்னிக்கலா நீ பார்டரை கிராஸ் பண்ண மாதிரி உட்காரு இதுக்கு பின்னாடி இவ்வளவு டெக்னாலஜி ஹிஸ்டரி ஜியோகிராஃபி இருக்குன்னு எனக்கு தெரியாது சார் உனக்கு நிறைய சட்டம் கூட தான் தெரியல அது என்னது தம்பி இந்த ஸ்டேட்ல ஒருத்தன் 3 லிட்டர் சரக்கு எடுத்துட்டு வரலாம் ஆனா நீ 30 லிட்டரை தூக்கிட்டு வந்திருக்க ஏபி எக்ஸைஸ் ஆக்ட் 1960 செக்ஷன் 34 படி பனிஷபிள் ஆஃபென்ஸ் அதோட எக்ஸைஸ் ஆபீசரை அட்டாக் பண்ணிருக்க செக்ஷன் 50A டியூட்டில இருந்த போலீஸ் மேல கை வச்சிருக்க ஐபிசி 353 என்ன பயமுறுத்துறியா என்ன பயமுறுத்துறியா என்ன ராமசாமி சார் எழுதியா எஃப்ஐஆர்
ஸ்டேட்மெண்ட் ரிமாண்ட் ரிப்போர்ட் எல்லாம் 10 நிமிஷத்துல ரெடி ஆகணும். பெரிய இவனாட்டம் பேசுறான், நாம யாருன்னு காட்டுவோம். ஓகே சார். பைபிள் பகவத்கீதை கூட எழுதிக்கோங்க. எழுதியா 50 A B C D Z வரைக்கும் எழுதிக்கோ. ஏய், எக்ஸைஸ் ஜீப் லைட் கூட உடைச்சான்ல? ஆமா சார். பிடிபிபி ஆக்டும் எழுது. ஃபாரஸ்ட் ஆளுங்க கிட்ட சாட்சி கையெழுத்து வாங்கிக்க. இவனுக்கு நாம யாருன்னு காட்டுவோம். யோ போலீஸ், நீ என்ன ஆக்ட் போட்டாலும் இதான் என் ரியாக்ஷன். வார்டன்ஸ் எல்லாத்தையும் சீல் பண்ணி உடனே லிஸ்ட் ரெடி பண்ணி சார். நான் கணக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணு. ஓகே சார். யோ எல்லா பாட்டிலும் கரெக்டாக சீல் வை. சார் ம், டீ. அங்கே இருக்கும்போது டீ குடிக்க மாட்டோமா? தேங்க்ஸ். அதான் வேண்டான்னு சொல்றான்ல, எனக்கு கொடு. ம். ஏய், அது எந்த கொடு? இது என்ன டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சா? ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபோனு கால்லாம் எங்களோடது, தரலாம் முடியாது. சரி, யார் பண்றாங்கன்னு சொல்லு. வி விநாயக். சினிமா டைரக்டரா சார்? ஆ, யாரு? தெலுங்கு படம்லாம் எடுப்பாரு அவரா? அப்ப இவன் யாரு? வாய்ஸ் வில்லன் மாதிரி இருக்கு, காஸ்டியூம் ப்ரொடியூசர் மாதிரி இருக்கு. ஏய், முதல்ல இந்த காலை கட் பண்ணு. பண்றேன் சார். ஷார்ட்ல இருக்காரு, அப்புறம் பேசுவாரு. ஏய் ஏய், இங்க கொடு. டேய் உட்காரு உட்காரு. ஏய் சொல்றோம்ல, உட்கார். ஹீரோயின் நம்பர் இருக்கான்னு பாருங்க சார். பாக்கறேன். ஹீரோயின் பேரை சொன்ன உடனே சார் முகத்துல வெக்கத்தை பாரு. ம். வேட்டியை உருவுறது, ஒருத்தவங்க ஃபோனை பார்க்கறது, எட்டி பார்க்கறதுனா இவனுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. அவனை விடுதலுங்க சார், நீங்க பாருங்க. சார், என்ன பிரச்சனை? ராமசாமி அவரோட போனை பார்த்துக்கிட்டு இருக்கார் சார். வெட்டி வேலையை விட்டுட்டு ஒழுங்கா எஃப்ஐஆர் எழுத சொல்லு. பட்டி விக்ரமார்க்கா. அவர் யார் சார்? காங்கிரஸ் பார்ட்டி அப்போசிஷன் லீடர். ஓஹோ. சாருக்கு பொலிட்டிக்கல் டச் கூட இருக்கும் போல் இருக்கு. ஓஹோ. ஜிஎம்ஆரா? இந்த ஏர்போர்ட் கட்டினாருல்ல அவர். கரெக்ட். அதெல்லாம் நமக்கு எதுக்கு சார்? கீர்த்தி சுரேஷ் நம்பர் இருக்கான்னு பாருங்க. கீர்த்தின கேதன. பாக்குறேன். காமேஸ்வர ராவ், கோட்டேஸ்வர ராவ். கேடிஆர் பர்சனல். வேற என்ன பேர்லாம் இருக்க பாரியா? ஏரியா பாக்குறேன். சீக்கிரம் பாரியா. பார்த்துட்டு இருக்கேன்ல, பார்த்து சொல்லு. என்னாச்சு? என்ன சார்? கேசிஆர். பயப்படாத, அது சிஎம் சார் நம்பர் இல்லை. உங்க ஐஜி சந்தன் ராவ் சாரோடது. ஒரு நிமிஷம். ஹலோ நாயக் சொல்லு. சார், என்ன சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி, சீக்கிரம் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வீட்டுக்கு வா. இங்க என்னோட பொண்ணோட மெஹந்தி ஃபங்க்ஷன் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டு இருக்கு.
அவன் எக்ஸ் மிலிட்டரியா? மிலிட்டரினா நமக்கு என்ன பயம்? அதுவும் எக்ஸ்னு வேற சொல்றேன். அவனுக்கு பொலிட்டிஷியன்ஸும் தெரிஞ்சிருக்கு சார். தெரிஞ்சா? அதோட நம்ம ஐஜி சந்தன் ராவ் சார் நம்பர் கூட வச்சிருக்கான் சார். ஆமாமா, அவங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. எஃப்ஐஆர் எழுதிட்டியா நாயக்? எழுதியாச்சு சார். கையில புள்ளி வைக்கட்டுமா? காட்டுங்க. ஃபோன்ல எனக்கு ஒருத்தன் பெருசா ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்காமா. நீ போ. எழுதிட்டீங்களா? ஆஃப்டர் ஆல் லிக்கர் பாட்டில் கிடைச்சதுன்னா எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நாயக்? எனக்கு ஒன்றும் புரியல. ஸ்வீட் எடுத்துக்கோங்கண்ணா. சுகர் இருக்குன்னு தெரிஞ்சு என்ன கிண்டல் பண்றீங்களாக்கா? நீங்க போங்க. தேங்க்யூ. அது இல்ல சார், எழுதலன்னா அவனே எழுதுற மாதிரி இருந்தான். அதனாலதான் பக்கத்துல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் வேற இருந்தாங்க. அவங்க இருப்பாங்க நாயக். அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? மொத்தத்துல நீ எழுதிட்ட அப்படிதானே? ஆக்சுவலா சொல்லணும்னா எழுத வேண்டியது ஆயிடுச்சு சார். எழுதிட்டேன் சார். அவன் இப்ப எங்க இருக்கான்? வெளியில பெஞ்ச்ல உட்கார வச்சிருக்கேன் சார். நாம கால்ல விடுறோம்ப்பா. அவனை உள்ள கூட்டிட்டு போய் ஃபேனை போட்டு சேர்ல உட்கார வை. என்ன புரியுதா? நாயக்க அவனை நோண்டாத. கம்ஃபர்டபுளா வை. நான் என்ன சொல்றது உனக்கு புரியுதா? சார் சார் வா. ராமசாமி சார். சார் போனையும் டிரைவர் போனையும் கொண்டு வா. ஓகே சார். அவன்கிட்ட கொடுக்காத. நடுராத்திரில தேவையில்லாம எல்லாரையும் எழுப்போம். சார் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும், உள்ள வந்து உட்காருங்க. எனக்கு இந்த லெதர் சோஃபா நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கு சார். ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே. வாங்க உட்காருங்க. போனை பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பாசமா? அதுல இருக்கவங்க கால் பண்ணா சல்யூட் பண்ணுவீங்களா? போலீஸ்காரங்க சல்யூட் அடிக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. மாசத்துல ஒரு முறை ஃபாரஸ்ட் எக்ஸைஸ்லாம் சேர்ந்து ஜாயிண்ட் சர்ச் பண்ணுவோம். என்னைக்கும் அதான் நடந்துச்சு. நீ மாட்டிக்கிட்ட அவ்வளவுதான். மாட்டினா அரெஸ்ட் பண்ணுவீங்களா? நான் என்ன ஸ்மக்லரா? நீ ஸ்மக்லர்னு நான் சொன்னேனா? ஆனா நீ சாதாரண மனுஷன் மாதிரி நடந்துக்கிட்டியா? பார்த்த உடனே கான்ஸ்டபிள் அடிச்ச. நாங்க பொறுத்துக்குவோம். ஆனா எக்ஸைஸ் ஆளுங்களெல்லாம் அடிச்சு அவங்க பொறுத்துப்பாங்களா? நீ தான் அடிச்ச. ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி. ஒரு அண்ணன் தம்பி அடிச்சதான் நினைச்சுக்க. தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி அடிச்சு அண்ணன் நினைச்சுக்கோ, அமிதாப் பச்சன் நினைச்சுக்கோனா எப்படி? அதெல்லாம் சரி. பக்கத்துல ஏதாவது நல்ல ஹோட்டல் தான் சொல்லு. என்ன? போய் படுத்து தூங்கணும். அப்புறம் கேஸை சீக்கிரமா முடிச்சு விட பாரு. சீக்கிரமா ஊருக்கு போகணும். ஊருக்கெல்லாம் போக வாய்ப்பு இல்லை தம்பி. ஒரு 10 நாள் நீ ஜெயில இருக்க வேண்டியிருக்கும். இந்த கேஸ்ல உனக்கு உடனே பெயில் கிடைக்காது. தெரிஞ்ச லாயருக்கு ஃபோன் பண்ணி கேளு. 10 நாள். நான் ஜெயில இருக்கணும். இப்பயே இங்க இருந்து போற உன்னால என்ன படுக்க முடியும்? என்ன படுக்குவ? யாரை அரெஸ்ட் பண்ணிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? பத்து நாள் ஜெயில இருக்கணும். ஸ்டேஷனை முடிச்சு காலி பண்றோம். என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பேச மாட்டற? என்ன சொன்ன? என்ன சொன்ன? சரி, உட்காருங்க, பேசலாம் ப்ளீஸ். ஆக்சுவலாக அந்த சரக்குட எந்த இல்லை பிரதர். என் கசினோட பேச்சுலர் பார்ட்டின்னு வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். என்னை அனுப்பிச்சு விட்ருங்க. புலி மான் கதையில நான் என்ன புலியா? ஆஃப்டர் ஆல் இன்ஸ்பெக்டர். சரி, ஃபோன் பண்ணு. கோர்ட்ல லாயர் கிடைக்கலன்னா பிரச்சனை ஆயிட போகுது. அவ்வளோதானா? செவனேன்னு ஊருக்கு போயிட்டு இருக்க எனக்கு இதெல்லாம் தேவையா பிரதர்?
தலை அப்படியே வெடிக்குது. இந்த தண்ணி குடி. வெறும் தண்ணி வேணாம் சார், சரக்கு வேணும். Can I have a drink please? ஏய், இது போலீஸ் ஸ்டேஷனா பாரா? அதான் என் பாட்டில்ஸ் அவ்வளோ இருக்கே சார். அங்க அதெல்லாம் சீஸ் பண்ணது ரூல்ஸ் படி தப்பு. சீஸ் பண்ணது நீங்க தானே சார்? ஓபன் பண்ணி 4 ட்ரிங்க் கொடுத்தா என்ன ஆகுது? ரூல்ஸ் சாவடிக்கிறீங்களே சார். ஒரு பெக்கு சார் ப்ளீஸ். பாருங்க சார், ரத்தம். அந்த கான்ஸ்டபிள் என்ன அடிக்கலன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது சார். சார், என் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கா. எங்க அம்மாவுக்கு கேன்சர் 4th ஸ்டேஜ். ஒரு கிறிஸ்மஸ் வரைக்கும் அவங்க இருப்பாங்களான்னு கூட தெரியாது. ஒரு ட்ரிங்க் சார் ப்ளீஸ். தலை அப்படியே வெடிக்குது சார். மெடிசன் நினைச்சு கொடுங்க சார் ப்ளீஸ். சார். ஹலோ, என்னையா நாயக், அங்கெல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். நீங்க சொன்ன மாதிரி உள்ள உட்கார வச்சிட்டேன் சார். பிரச்சனையே இல்ல. ஒரு பெக் தானே சார் கேக்குறேன் ப்ளீஸ். அப்புறம் பின்னாடி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நாங்க நல்லா தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் சார். 20 பாட்டில்ஸ் இருக்கு சார். சார் சரக்குல நான் செத்தே போயிடுவேன் சார். ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். சார் உங்க கால் ஒண்ணும் சார். ஒழுங்கா ஹேண்டில் பண்ண முடியாது. நம்புங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சார் அது வந்து சார் ஒரே ஒரு ட்ரிங்க் சார் ப்ளீஸ் சார். அவனோட பிரச்சனை தான் என்ன, அவனுக்கு என்ன தேவையோ கொடுத்து தொலையா. ஓகே சார். ஒன் ட்ரிங்க் சார். சார் கூலிங் வாட்டர் இல்ல, பரவாயில்லையா? ஒன்னும் தேவையில்ல, நீ கிளம்பு. சீஸ் பண்ணதும் நான் தான், சீல் ஓபன் பண்றதும் நான் தான். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, உன் கூட பக்கத்து செல்ல என்னையும் உட்கார வச்சிருவாங்க. ஆக்சுவலா எனக்கு ராவே ஓகே சார். Thanks for the drink. எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் தேவையில்ல. ஐஜி உனக்கு எப்படி தெரியும்? ஏன் ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது வேணுமா? இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த எனக்கு எதுக்கு? சரி, சஸ்பென்ஷன் ட்ரை பண்ணலாமா? ஜோக். கொழுப்பு ஓவர் தான். சார் மெடிக்கல் டெஸ்ட் எத்தனை மணிக்கு? 9:30 சார். சார் எங்க சார் காலையில வரேன். எஸ் சார். சார் சார் இல்லையா? ஸ்டேஷன்ல உட்கார வச்சு சரக்குத்தி கொடுத்தியா? வெக்கமா இல்ல? இதுல 15 வருஷம் சர்வீஸ் வேற. சிஐ சொன்னா செஞ்சிருவியா? முடியாதுன்னு சொல்ல முடியாதா? கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. என்னால உங்ககிட்ட ஏதாவது சொல்ல முடியுதா? போட்டதை சாப்பிட்டு பேசுறதை கேட்கறான்ல, சீனியாரிட்டினால எதுவும் மாறாது. சுத்தி சுத்தி ஏன் மேலேயே தப்பு கண்டுபிடிப்பேன். ஏய், வயலன்ஸ்லாம் எனக்கு பிடிக்காது. எதிரில் உட்காரு, சமரசமா பேசி தீர்த்துக்கலாம். ஆமா சுகுணா, சரக்கு ஊத்துனன்னு சொல்றியே, அவன் பேர்ல எஃப்ஐஆர் எழுதுன, அது தெரியுமா? அதனால அந்த கிறுக்கன் 2 வாரம் ஜெயில இருப்பான். ஃப்ரீடம் போய் அந்த கிறுக்கனுக்கு புத்தி வரும். வெளியே வந்தான்னா, நாயக்கண்ணா என் வாழ்க்கையை மாத்தின நீங்க என் கடவுள், உங்க போட்டோ ஒண்ணு கொடுங்க, நான் பூஜை ரூம்ல வச்சுக்கிறேன்னு. என் பொண்டாட்டியோட இருக்கிற போட்டோவை தான் கொடுப்பேன்னு சொல்லு. உன் ஃப்ரெண்டு யாரோ வந்திருக்காங்க போ. எனக்கு உடனே ஒரு 100 ரூபாய் தேவை. இதை வச்சுக்கிட்டு கொடு. என்னாச்சு? ஆமா, குழந்தைய அந்த பக்கம் தூக்கிட்டு போங்க. ஏய், அத ஒழுங்கா கையில எடுத்து இதுல பிழி. அப்ப காசு எனக்கு 100 கேட்டா 100 தான் கொடுப்பியா? உனக்காக எங்கேயாவது திருடிட்டு தான் வரணும். இவனுங்க கிட்ட எல்லாம் வாங்க கூடாதுடி. அந்த நாகராஜ் கடையில வித்தா 10 ரூபாய்க்கு 4 நாள் தான் தருவான். எப்படி வாழுவாங்க? ஆனா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சா ஸ்மக்லிங்னு வாங்க. நான் பண்றது உதவி, ஸ்மக்லிங் இல்ல.
நான் சொல்றது லா கேக்கலனா எப்படி? இது பார் இந்த மாதிரி பிசிக்கலா ஹேண்டில் பண்ண கூடாது. ஏதாவது இருந்தா பேசி தீர்த்துக்கணும். எப்ப குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எங்க கூட்டு போறீங்க? மெடிக்கல் செக்அப். ஒய்ஃபா? உன் புருஷன் கப்பர் சிங் ஆமே. ஸ்டேஷன்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. நான் யாருன்னு தெரியுமா? தர்மேந்திரா. ஹீரோ. हीरो हीरो सुनो गांव वालों, मैं वापस आऊंगा जरूर। नायक बेटा बेटा आओ। वाओ ओडी இவனுக்கு தானா நைட்டு சரக்கு ஊத்தி கொடுத்து சேஸ் சொன்னது? நான் குடிக்கல, அவனுக்கு தான் ஊத்தி கொடுத்தேன். நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பு. கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இறக்கி விட. நேத்து பார்த்துருக்கணும், மொத்தத்தையும் உருவிட்டாங்க. வரங்கல் எக்ஸ்எம்பியோட பையன் சார். அதான் சார் சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்தாரு ஜீவன்குமார். ஆமாம்மா அவங்க பையன்தான். அப்படியா? எவ்வளோ நாள் எழுதிருக்கீங்க சார்? 7 நாள் தான் எழுதினேன். இப்ப நீ சொல்லிட்டல்ல, 2 வாரமா மாத்திட்டேன். என்ன இது? நெக்ஸ்ட். என்ன 2 வாரம்? நட. வணக்கம் சார். உங்க அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு சார். ஸ்பெஷல் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா. ஸ்பெஷல்னா கூச்சப்படாம சிகரெட்டு சரக்குலாம் கேட்க சொல்றான். ஒன்றும் தேவையில்ல, கிறிஸ்மஸ் வரைக்கும் விருந்தம் இருக்க போகிறேன். தண்டனையில் இருக்கும்போது விரதம் ஒத்துக்கிட்டானே. தம்பி 2 வாரம் எதுவும் சாப்பிடாம குடிக்காம இருந்தீங்கன்னா நடந்தது மறக்காம இருக்கணும்ல. ஹரிணி எங்கம்மா கிளம்பிட்ட? ஷாப்பிங்க்கு சார். கல்யாண ஷாப்பிங்கா? ஆமா சார். சுகுணா கூட சேர்ந்து போறியா? இங்க பாரு, அவ பேச்ச மட்டும் கேட்கவே கேட்காத. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் வாங்கு. சார், என்ன? யாரோ ஒருத்தர் காட்டுல பாறையை உடைச்சிருக்கிறதா ஃபாரஸ்ட் கான்ட்ராக்டர் கூட்டிட்டு வந்திருக்காரு. பார்க்க அப்பாவியா இருக்காரு. ஃபாரஸ்ட் கான்ட்ராக்டரா? இல்ல சார், பாறையை உடைச்சவரு. பாறையை உடைச்சவன அப்பாவிங்கிறிய? நீ தான் பெரிய அப்பாவி. ஏய், கன் பவுடர் திருடினது யாரு? நான் தான் சார். ரொம்ப பெருமையா சொல்ற. அதுக்கு பெருமைப்படல சார். வேற? எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. எனக்கும் பையன் இருக்கான். அதுல பெருமைப்பட என்ன இருக்கு? பெரிய பொண்ணு இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறேன் சார். இதுக்கு நீ பெருமைப்படலாம். என்ன ராமசாமி, பார்க்க வயசான மாதிரி தெரியல. உனக்கு இன்ஜினியரிங் படிக்கிற பொண்ணா? சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு சார். டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பிள்ளைங்களையும் சீக்கிரம் பத்தினா போல் இருக்கு. கன் பவுடர் திருடுனானா இல்லையா அத பத்தி விசாரிங்க சார் முதல்ல. ரேஷன் கடையில கிடைக்காதுல்ல, அதனால திருடி இருப்பான். உன் பேர் என்னடா? செபாஸ்டின் சார். செபாஸ்டின். எனக்கு வயசுக்கு வந்து 2 பொண்ணுங்க இருக்காங்க சார். அதான் சொல்லிட்டியே. வீட்ல பாத்ரூம் இருக்கணும்ல சார்? கண்டிப்பா. அஸ்திவாரம் போட்டாதான் பேங்க்ல லோன் தருவேன்னு சொன்னாங்க சார். சொல்லுவாங்க. அஸ்திவாரம் போட பாறை தேவையில்ல சார். பாயிண்ட் தானே. அதனால தான் சார் வெடி வச்சேன். எனக்கு ஜெயிலுக்கு போக கூட பயம் இல்ல. ஆனா இந்த கான்ட்ராக்டர் ஆளுக்கு எங்களை கேவலமா நடத்துறாங்க சார். என் பொண்ணுக்கு பத்திரமா இருப்பாங்க, நீங்க வாக்கு கொடுங்க சார். இப்பவே நான் போய் உள்ள உட்கார்றேன் சார். நான் இவங்களை நம்ப மாட்டேன் சார். உங்களை தான் சார் நம்புவேன். டச் பண்ணிட்டடா. ராமசாமி எழுதிக்க சார். விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம்னு எழுதிரு. ஓகே சார். நீ கிளம்பு. என்ன சார், அரெஸ்ட் பண்ணாம ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்ட் அனுப்புறீங்க? ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்டாவா? தப்பு பண்ணவன உள்ள உட்கார வச்சு சரக்க ஊத்தி குடுக்குற ஸ்டேஷன் நினைச்சியா இத?
Srisailam Taluk Reserve Forest 2nd Division Police working under Bhimla Nayak, the most experienced sub-inspector of police in the whole division. Yes, sir. That's a spirit, boys. Hey, இப்பவே சொல்றேன், ஒரு நிமிஷம் இங்க நின்னா காலை உடைச்சிரும், உடனே கிளம்பிடு. Hey, Sebastian. சார். கல்லு போதுமா? போதாது சார். இன்னும் வேணுமா? வேணும் சார். கொஞ்சம் கன் பவுடர் எடுத்துக்கோ. தேங்க் யூ சார். ஏய், கொஞ்சமா. பாபி, யாரும் வணக்கம் வைக்கல, கொஞ்சம் நீயாவது வையாண்டா. வணக்கங்க ஐயா. வணக்கம். இது கலாச்சாரம், உங்களுக்கு அது கிடையாது. அத காட்டுறா. என்ன இது? பெயில் பேப்பர்ஸ். நேற்று தான் ஹைகோர்ட்ல இருந்து அதை வாங்கிட்டு வந்தேன். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இங்க வந்து கையெழுத்து போடணும்னாங்க. ரிஜிஸ்டருங்க. ஸ்ட்ரைட்டா வெளியே போய் லெஃப்ட் எடு. ரிஜிஸ்டர் டீ கடையில் வச்சிருக்கீங்களா? இல்ல, அதுக்கு முன்னாடி. அப்ப காணாம போயிருச்சான்னு? ரைட் திரும்பினா மளிகை கடை வரும். நம்ம சுப்பையாது தான். அங்க போய் மாச கேலண்டர் வாங்குனீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறது பார்த்தாலே தெரிஞ்சிடும். இவ்வளவு தூரம் வர வேண்டியது இருக்காது. எனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கு. ஆனா வெள்ளிக்கிழமைக்கும் திங்கக்கிழமைக்கும் வித்தியாசம் தெரியாதவன் கிடையாது. திங்கக்கிழமை எனக்கு வேலை இருக்கு. முக்கியமான வேலையா? ரொம்ப. அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நாங்களே வந்து அரெஸ்ட் பண்றோம். அதுக்கப்புறம் கையெழுத்து போட வேண்டிய அவசியமே இருக்காது. எஸ்ஐ சார் ஜோக் அடிச்சிருக்காரு. இவன் மட்டும் இல்ல, அந்த கடவுளே நம்மளை பார்த்து ஜோக்கு தான் அடிக்கிறாரு. உடம்புல இருக்கிற யூனிஃபார்மோட திமிர காட்டுற. தினமும் யூனிஃபார்ம் காட்டிட்டு தான் வீட்டுக்கு போறேன். வாரத்துல 4 நாள் லாண்டரியில போடுறேன். ஃப்ரீயா இருக்கும்போது வா, பாத்துக்கலாம். யார் சார் இவன்? ஈகோக்கு லோகோ மாதிரி இருக்கான். பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா எவ்வளவு தூரம்னாலும் போகண்டா. என்னால முடியலனாலும் எவனையாவது ஏத்தி விட்டு சாதிச்சிருவேன். இவனை விட மாட்டேன். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உங்கள் பரிசுத்த நாமத்தை வேண்டுகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருந்து இதோ இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் இதோ உங்கள் குமாரனும் குமாரத்தியுமாகிய டேனியல் மற்றும் அவரது குடும்பத்திற்கு நாங்கள் பிரார்த்திக்கிறோம். உங்களுடைய அற்புதமான கரம் இந்த பிள்ளைகள் மீது இருப்பதாக, அவருடைய மனைவியும் ஆசீர்வதிப்பீராக. இந்த கிறிஸ்துமஸின் அன்பளிப்பாக நீர் இந்த பிள்ளைகளுக்கு கர்ப்ப கனியை கொடுத்திருக்கிறீர்கள். எங்கள் ஆண்டவரே, நீர் இவர்களுக்கு என்றும் துணையாக இருந்து நீரே இவர்களுக்கு நல்வழி காட்டும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். 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 காட் பிளஸ் யூ. தேங்க் யூ ஃபாதர். சரி, போயிட்டு வரேன். நீ எப்படி இருக்க? ஃபாஸ்டிங்ல இருக்கேன். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. நம்மளை பகைச்சுக்கிட்டா அவன் தான் அனுபவிக்கணும். நீ ஏன்டா விரதம் இருக்க? எதுக்கு மாமா நமக்கு தேவையில்லாத பிரச்சனை? ஒரு கெட்ட கனவை நினைச்சதை விட்டுருங்க. அவன் தூங்கிக்கிட்டு இருக்கானா கெட்ட கனவு காண்றதுக்கு? நம்ம வீட்டு லிவிங் ரூம்ல இருந்து பேசுற மாதிரி பேசாத. இது ஜெயில் விசிட்டிங் ரூம். சரி, 5 நாள்ல வந்துருவான்ல, ஆடாத. முடிஞ்சதா? ஏய், போன எலெக்ஷன்ல நாம தோத்துட்டோம். ஆனாலும் ரோடு கான்ட்ராக்ட் நமக்கு தான் வரும். ஏன் தெரியுமா? நான் இன்னும் என்னை எக்ஸ்எம்பியா நினைக்கல, நினைக்கவும் மாட்டேன். அதே மாதிரி நீயும் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அவன் பிடிச்சிட்டான்னு நினைக்காத. நான் என்ன பண்ணாலும் அவனால பிடிக்க முடியாதுன்னு நினை. புரிஞ்சுதா? மேரி கிறிஸ்மஸ். கடந்த வருடத்தின் சிறந்த போலீஸாக ஸ்ரீசைலம் தாலுகா சிம்மாதிரிபுரம் எஸ்ஐ பீம்லா நாயக்கை ஜனாதிபதி அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். 15 வருடத்திற்கு மேலாக சேவை செய்துள்ள இந்த எஸ்ஐ வனத்துறை ஆய்வாளர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறதாக காவல்துறை வட்டாரம் தெரியப்படுத்தியிருக்கிறது.
அழுதா இந்த பக்கம் வராது. இன்னும் எவ்வளோ நேரம்? இது என்ன ஹோட்டல் நினச்சிட்டானே? ஜெயிலு பெயிலுன்னா பல கண்டிஷன்ஸு சைன்லாம் போடணும். இங்கே ஒரு கையெழுத்து போடணும், போலீஸ் ஸ்டேஷனில் வாரத்துக்கு 2 வாட்டி கையெழுத்து போடணும். அப்படின்னா அவன் எப்போ தான் வீட்டுக்கு போவான்? வெளியில் வர வரைக்கும் எல்லாத்துக்கும் தலையாட்டணும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பெயில் கண்டிஷன்ஸை மாற்றி அதை சொல்லி ஓகே சார், பெயில் கண்டிஷன்ஸை மாற்ற சொல்லி நம்ம பெட்டிஷன் போடணும். சட்டத்தில் இந்த மாதிரி நிறைய ஓட்ட இருக்கு. என்னடா இது? அவன் நல்லா எழுதுனா, நான் கிளியராக எடுத்தேன். இது வெளியில வந்தா அவன் வாழ்க்கை முடிஞ்சிடும். என்ன இது? காட்டு எப்படி? இது காட்டு. இந்த கேப்ல போலீஸ்க்கே நீ எஃப்ஐஆர் ஏத்திட்டியா? பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்குல்ல? அதான்டா டேனின்னா. சிங்கம் கூண்டுல இருந்து வெளியில வந்துருச்சுல்ல. இப்ப காட்டுக்கு போய் பிரேக்கிங் நியூஸ் பார்க்கலாம் வா. தெரியுதா? ஒன்னும் தெரியல. இப்போ தெரியுது. இப்ப தெரியுதா? நல்லா தெரியுதுங்க. ஸ்டேஷன்லேயே பாரை திறந்திருக்கிறார் எஸ்ஐ பீம்லா நாயக். ஜனாதிபதி அவார்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் சிம்மாதிரிபுரம் ஸ்டேஷனிலேயே சீல் வைக்கப்பட்ட பாட்டிலில் இருந்து மதுவை சப்ளை செய்திருக்கிறார். அருகிலேயே ஒரு லேடி கான்ஸ்டபிள் கூட அவருக்கு உதவி செய்திருக்கிறார். இதை பற்றி தகவல் தெரிந்து கொள்ள ஏசிபி ஆபீஸ்க்கு போன் செய்தால் யாரும் நம்மிடம் தொடர்பு கொள்ள தயாராக இல்லை. இந்த மொத்த சம்பவத்திலேயும் பாவம் சோடா இல்லாததுதான் ஒரே வருத்தம். திருடனுக்கு தேல் கொட்டியது போல் அந்த ஸ்டேஷனில் உள்ள எந்த போலீஸும் போன் எடுக்கவில்லை. ஸ்ரீசைலம் எம்எல்ஏ இதை பற்றி சொல்லும் போது இது பாரா இல்ல போலீஸ் ஸ்டேஷனா, 100க்கு போன் பண்ணா பீர் கொடுப்பாங்களான்னு கேக்குறாரு. இத்தகைய செயல் புரியும் எஸ்ஐ எப்படி இத்தனை நாள் டிபார்ட்மெண்டில் இருக்கிறாருன்றதுதான் கேள்விக்குறியா இருக்கு. இத பத்தி விவரங்களை தெரிஞ்சுக்கலான்றதுக்காக யாரை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணாலும் யாரும் தகவல் தர மாட்டேங்கிறாங்க. ஜில்லா ஏஎஸ்பி மட்டும் போன்ல பேசும்போது இந்த நிகழ்வுக்கு யார் காரணமா இருந்தாலும் சரி கண்டிப்பா தக்க தண்டனை வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. லேடி கான்ஸ்டபிள் அரிணி இந்த சம்பவத்துல எந்த அளவுக்கு சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேஷன்ல இருக்க எல்லாரும் லஞ்சத்துக்கு பழக்கப்பட்டுட்டாங்களா? இந்த சம்பவம் ஒரு வெக்கக்கேடு. இதுக்கு யார் பதில் சொல்ல போறாங்க? போலீஸோட இந்த செயலை பார்க்கும்போது ரூல்ஸ் எல்லாம் மக்களுக்கு மட்டும்தான், நாங்க அதை கடைபிடிக்க மாட்டோம்னு சொல்ற மாதிரி இருக்கு. எதுக்குடா நீ தேவையில்லாம போலீஸ் கூட பிரச்சனை? ஒரு 4 ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போடலனாலும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. ஆமா, 2 வாரத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆனது நீங்க தானா? நீங்களும் திங்கக்கிழமை கையெழுத்து போட்டுமா? திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை. கடவுள் புண்ணியத்தால எங்களுக்கு திங்கக்கிழமை மட்டும்தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. திங்கக்கிழமை 2 பேரும் உங்க கார்லயே போயிட்டு வந்துடலாம். வெள்ளிக்கிழமை நீங்க மட்டும் ஃப்ரீயா போயிட்டு வாங்க. பெட்ரோல் காசு மிச்சமாகும்ல? யாருக்கு? இவருக்கா? அங்க 10,000 வாலாவை வெடிக்க போகுது. இங்க இவங்கிட்ட என்னடா வெட்டி பேச்சு பேசுறீங்க? 10,000 வாலாவை வெடிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஊதுவத்தி வேணும்ல சார்? அந்த ஊதுவத்தி இந்த நாகராஜ் சார். அந்த 10,000 வாலா ஃபேக்டரியே நான் தான், டேனியல் ஷேகர். சார் சார் சார், என்ன சார் எவ்வளவு பெரிய என்ட்ரி கொடுத்துட்டு கிளம்பி போறீங்க? இன்னைக்கு நம்ம பார்ல எவ்வளவு குடிச்சாலும் ஃப்ரீயா கொடுக்கலாம். நம்ம சாரி யோசிக்கிறாரு போல. ஃப்ரீ எதுக்குடா? அவர் என்ன காசு இல்லாதவரா? அவர் எவ்வளவு குடிச்சாலும் நமக்கு சந்தோஷம்னு சொல்ல வந்தடா. நீ நாகராஜ் அவர் ரொம்ப பொறுமையா குடிக்கலாம். முதல்ல அவன் அரெஸ்ட் ஆகுறத லைவ்ல பார்க்கணும். ஐயோ, அந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. இருங்க, நானும் வரேன். நீங்க எங்க வரீங்க? ஏற்கனவே 5 பேர் இருக்கோம். ஒரு ஃபேமிலியா ஒண்ணா சேர்ந்து போலாம் சார். வாங்க நீங்க. பாரு, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, ஒன்றும் ஆகாது. என் வேலையே போயிடும்னு சொல்றாங்கக்கா. எதுக்கு வேலை போகும்? நீ என்ன தப்பு பண்ண? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு இல்ல, முதல்ல அந்த வீடியோ எடுத்தவனுக்கு எந்த மாதிரி பதில் சொல்லணும்னு யோசிங்க. என்னையா இவனுக்கு இவ்வளவு ஃபாலோவிங்கா? இந்த அன்னாடம் காட்சிகளுக்கு அந்த நாயக்கு ஒரு ஹீரோ.
பொண்ணுங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது, பெருசுங்களுக்கு பென்ஷன் வாங்கி கொடுக்கறது, மழை காலத்துல கொடை பிடிக்கிறது, வெயில் காலத்துல தண்ணி பிடிக்கிறதுன்னு எதையாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பான். அந்த சேவைக்கான எஃபெக்ட் தாங்க அது. நாகராஜனே வா வா, கலக்கிட்டீங்க. ஏதோ கடவுளோட கருணை. உங்க கருணை. இவ்வளவு கூட்டம் சேர்ந்தா சும்மா இருக்க கூடாதே. ஒரு சின்ன ஸ்பீச் கொடுக்கலாம். நமக்கு எதுக்கு தம்பி இதெல்லாம்? வாய முடியா. பிரதர்ஸ் ஹெல்ப் மீ. தம்பிங்க அப்படி போயிட்டாங்க, நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்க? அப்படி சுனோ காவாலோ. என்ன சத்தம் அது? கண்ணா நீயும் தான் யூனிஃபார்ம் போட்டிருக்கோன்ற திமிர்ல கையில மாற்றவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சா எல்லாருமே ஜெயில உட்காந்து புக்க படிப்பாங்களா என்ன? என்ன மாதிரி ஆளு சினிமா கூட எடுப்பான். டேனி என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடக்ஷன் நம்பர் 1. டைட்டில் கூட சொல்லிருவாரு. கேப்ல வச்சிருப்பான். பிரமாதம். நாயக் இங்க பாருமா ஹரி, நான் டிஎஸ்பி சார் கிட்ட பேசிட்டேன். உன் என்கொயரிக்கு கொஞ்சம் டைம் ஆகுமா? நீ இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, ஊருக்கு கிளம்பு. எவனோ தப்பு பண்ணதுக்கு இவ எதுக்காக ஓடி போணும்? நான் சொல்லலமா, டிஎஸ்பி சார் சொன்னாரு. டிஎஸ்பி யார் சொல்றதுக்கு? நான் சொல்றத கேளு. நான் சொல்றத கேளுங்க. அவ எங்கேயும் போக மாட்டான். சுகுணா, நாங்க பயப்படல, ஜாக்கிரதையா இருக்கோம், அவ்வளவுதான். சார் சொன்னதா கரெக்ட். சொன்னதை செய். காசு இருக்கா? கொடுத்து அனுப்பு. சுகுணா ஒன்னதான். சக்தி விட்டுட்டு வா போ. அங்க பாரியா வைரல் வீடியோல வந்து பொண்ணுதான். அதோ அந்த பொண்ணுதான். கேட்ட உடனே வாட்டர் கொடுத்த ஏஞ்சல் பாவம் கூலிங்கா இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்க. அம்மா நீ சஸ்பெண்ட் ஆறத நினைச்சு எனக்கும் ரொம்ப ஃபீலிங்கா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, கொலாட்ரல் டேமேஜ். 2 ராஜாங்க போர் பண்றப்ப நிறைய சிப்பாய்கள் இறந்து போவாங்க. என்ன நாகராஜ்? சகஜம். கீழே ஏமா துப்புற? அவன் மூஞ்சில துப்ப வேண்டியதானே? மக்கள் பொங்கறாங்க. அங்கங்க தீர வாசனை கூட வருது. நாயக், உன் ஃபேன்ஸ் இங்க வெயிட்டிங். விட்டா போஸ்டர் ஒட்டி 100வது நாள் ஃபங்க்ஷன் கூட நடத்திடுவாங்க போல இருக்கு. சீக்கிரம் வெளில வாங்க. நாகராஜ் யூனிஃபார்ம் போட்டிருப்பாரா இல்ல கழட்டி இருப்பாரா? வெக்கமானம் சூடு சொரணை இருந்தா உடனே கழட்டிடுவான். நாயக் சார் என்ன பண்ணலான் இருக்க? ஒரு கிலோமீட்டர் ஊர் சார், தாண்டுனா மொத்தமும் காடு. பாயிண்ட் பிளாங்க்ல அவனை சுட்டு காட்டுக்குள்ள தூக்கி போட்டா கண்டுபிடிக்கவே 10 நாள் ஆகும் சார். கேஸை நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவீங்க, அந்த நியூஸை நான் டிவியில பார்ப்பேன். அப்படி செஞ்சா 15 வருஷம் முன்னாடி இருந்த நாயக்குக்கும் இப்ப இருக்கிற நாயக்குக்கும் என்ன வித்தியாசம்? பயம் சார், பயம். அப்ப நாயகுக்கு பயம் இல்ல சார். ஆனா இப்போ நீங்க அவனை கம்ஃபர்டபுளா பாத்துக்க சொன்னதுனால சரக்கு ஊத்தி கொடுத்தேன். அந்த பொண்ணை சீல கழட்ட சொன்னேன், இப்ப வேலையை விட்டு அனுப்பிட்டேன். அவன் கான்டாக்ட் லிஸ்ட பார்த்த உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் சார். அதான் சார் வித்தியாசம். அதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. வேற எதுவும் இல்ல சார். பாத்தீங்களா சார் அவனை? வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. என்ன ஒரு ஜோக்கர் ஆக்கிட்டு இருக்கான் சார் அவன். இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், நல்லது கெட்டது மதிப்பு மரியாதை எதுவுமே வேலைக்கு ஆகாது சார். பார்த்த உடனே சுட்டு தள்ளிடணும், இல்ல அடிச்சு நார் கிழிச்சு ரோட்ல இழுத்துட்டு போகணும் சார். இவனுக்கெல்லாம் அதான் சார் கரெக்ட். தண்டனை தண்டனை தண்டனை. சார் என்கிட்ட அவன் வைஃப் பிரெக்னன்ட்னு சொன்னான். சாரி சார், ஐம் சாரி. என் மனைவிய வீட்ல டிராப் பண்ற வரை வெயிட் பண்ணுவீங்களா இல்ல இப்பவே அரெஸ்ட் பண்ணுவீங்களா? நாயக் நீ போ, நான் வீட்டுக்கு வரேன். போ, கிளம்பு ப்ளீஸ். ஓகே சார்.
இட்ஸ் ஓகே. சுகுணா போலாம். அரே நாயக், என் வேட்டியை உருவி கூட்டு வந்தீங்கல்ல, உங்க பேண்ட்டை உருவி அனுப்புவாங்கன்னு நினைச்சேனே. அவன் சாகட்டும் நாயக், செத்து தொலைட்டோம். அடிச்சு கொல்லுங்கடா அவனை. ஏண்டா, வீடு கட்டவனுக்கு பாறை கிடைக்காது, இவன் மண்டைய உடைக்க மட்டும் பாறை கிடைக்குமா? நீ ஜெயிலுக்கு போயிட்டா யாரா உன் பொண்ணுங்களை படிக்க வைக்கிறது? உன் வீட்டுக்கு யாரு பாதுகாப்பா இருக்கிறது? நான் ஒருத்தர் சஸ்பெண்ட் ஆனது போதும். போ, போ. எவனும் அரெஸ்ட் ஆக தேவையில்ல. போ. நடுராத்திரி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போன நான் உன்னை பட்ட பகல்ல ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வர வச்சிட்டேன். இப்ப சொல்லு, ஆம்பளை நீயா இல்ல நானா? காலகிட்டடா டானி, சல்யூட். காதுல விழுதா? கீஸ். நீ நாயக்னா நான் கல் நாயக். காது செவடாயிடுச்சா? நேத்து ஹீரோங்கிறான், இன்னைக்கு வில்லன்கிறான். அவன் பேச்சுல அவனுக்கே கிளாரிட்டி இல்ல. கேஸ். என்னப்பா, உன் பொண்டாட்டி தான் உன்னை டைரக்ட் பண்ணுதா? தம்பி, இதுக்கு மேல வேண்டாமே. உனக்காக வந்தவங்களை எல்லாம் போட்டு அடிச்சிருக்க. எனக்காக ஒரு தடவை அவனை செருப்பால அடி நாயக், ஒரு தடவை. நான் அடிச்சா எப்படி இருக்கணும் அவனுக்கு நல்லா தெரியும். எந்த ரேஞ்சில் அடிப்பேன்னு இவங்களுக்கும் தெரியும். ப்ரூவ் பண்ணணுமா? கேஸ். ஒரு வாரத்துக்கு நான் ரிமாண்ட்ல இருக்க வேண்டியிருக்கும். இந்த கேப்ல நாகராஜ் கூடவோ டேனி கூடவோ பிரச்சனை வச்சுக்காத என்ன? புரிஞ்சுதா? வெளியே கோதண்டராம் சார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காஃபி குடிச்சிட்டு வா. என்னதான் இருந்தாலும் நினைக்கிறப்ப இருக்கிற கிக்கு நடக்கிறப்ப கிடைக்கிறது இல்ல நாகராஜ். நாயக் அரெஸ்ட் பண்ணும்போது விலங்கு கலாட்டா இந்த டைப்ல ஏதோ கிரேசி கிக்காஸ் விஷுவல் எக்ஸ்பெக்ட் பண்ணையா? கரெக்ட் சார். நாம எதிர்பார்த்த அளவுக்கு வயலன்ஸ் இங்க இல்லையே சார். நாயக் வா. வயசாயிருச்சோ இல்ல பொறுப்பு வந்துருச்சோன்னு தெரியல, ஆளு கொஞ்சம் அடங்கி போற மாதிரி தான் இருக்கு. வணக்கம் அக்கா. எது என் டைமா? இப்ப வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. என்னடா அது? நான் அப்புறம் பேசுறேன். நிறுத்துங்க. என்ன பண்றீங்க நீங்க? நிறுத்துங்க. அவங்க சரக்கு அடிச்சு நீங்க அவங்கள அடிச்சு என்னதெல்லாம்? புருஷனா மதிக்க மாட்டீங்க, ஆம்பளைங்களுக்கு வணக்கம் வைக்க மாட்டீங்க. என்ன கலாச்சாரமோ? நீயாவது வணக்கம் வைடா. வணக்கம் சார். வணக்கம். என்ன இவளுடைய புருஷன் 2 நாள் ஆச்சு வீட்டுக்கு வந்து. போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போக வேண்டிய கேஸ பாரு கொண்டு வந்திருக்கீங்க. அவன் இங்க தான் இருக்கான். மை வச்சு பாக்குற வேலையை கூட ஆரம்பிச்சிட்டியா நீ? போங்கம்மா, போய் பாருங்க. போய் பாருங்க, போங்க. இதென்ன சார், நீங்க கலாச்சா என்ன அடிக்கிறாங்க? இப்ப போய் லாஜிக் எல்லாம் பார்த்துட்டு இருக்க? எவனோ சீப் லிக்கர் குடிச்சிட்டு செத்து போனதுக்கு என் மேல கேஸ் போடல?
இதான் சேஃப். அந்த டேனி வீடியோ எடுத்ததை விட கூட நின்று கை தட்டினா நம்ம மேலதான் அதிக காண்டா இருப்பா போல இருக்கு. என்ன நாகராஜ், என்ன பிரச்சனை? எல்லாருக்கும் ஃப்ரீயா சரக்கு கொடுக்குறியா என்ன? அது இவ்வளவு கூட்டம் நிக்குது. விவசாய கட்டவங்க வேற ஊர்ல இருந்து வரணுமா? எங்களுக்கும் இருக்காங்க. ஏய், என்ன பேசுற? நாயக் பொண்டாட்டின்னா நாயக்ல பாதி இல்ல, நாயக்கு டபுள். வார்த்தையை அளந்து பேசலன்னா தோலை உரிச்சிருவேன். என்ன நாகராஜ், ஊருக்கு மட்டும் தான் செக் போஸ்டா? இதோட வாய்க்க போட மாட்டீங்களா? சார், இவ பேரு சுகுணாங்க. போருமன்னா என்னன்னே தெரியாது. இவளை பத்தி என்னன்னு சொல்றது? வொர்ஸ்ட் பிஹேவியர். பார்த்தாலே தெரியுது. தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருங்க, சண்டை போடாதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. ஒரு மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அங்க ஒருத்தன் காலம் பூரா வெயிட்டிங். ஹெட் கான்ஸ்டபிள் சுதர்சனன் சார், ரெஜிஸ்டர் ப்ளீஸ். டேனி சார், இங்க வந்தவங்க யாரையும் சீக்கிரம் வெளியே அனுப்பக்கூடாது சார். அவங்க வெளியே போய் வேற பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால தான் ஒருத்தர் உடம்புல இருக்கிற தெம்பு ஃபுல்லா போற வரைக்கும் உட்கார வச்சு கொழுப்பெல்லாம் அடங்கி தலை சுத்தி மயக்கம் வரும்ல, அப்பதான் அனுப்புவோம். அதான் போலீஸ்காரங்க பழக்கம். உங்களுக்கு சொன்னா புரியாது சார். அந்த ரெஜிஸ்டர்டு என்ன? ஒண்ணும் இல்ல. சொல்லு. இன்னைக்கும் தோசையான்னு பார்த்தேன். உனக்காக போலி சுட்டு கொண்டு வருவா? நீ போனதுல இருந்து அவன் அழுதுகிட்டே இருக்கான். ஒரு வேலை செய்ய முடியல. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. சுகுணா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நாயக், நீ வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவனை சும்மா விடக்கூடாது. சரி பார்க்கலாம். பார்க்கலான்னு சொல்லாத. என் மேல சத்தியம் பண்ணு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சா? கிளம்பு. நான் இங்க இருந்தாதான் சட்டம், வெளியில வந்தா கஷ்டம். அவனுக்கு அது கொடு. ஏய், அதுல போனு. சீக்கிரம் எடுத்துட்டு வாயா. மாமா. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நீ எப்படி இருக்க? ஆனா என்ன அர்த்தம்? நல்லா இருக்கியா நல்லா இல்லையா? நான் இங்க கொஞ்சம் கூட நல்லா இல்ல. யாருக்கு தான் நல்லா இருக்கு? அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். நீ இந்த டைம்ல என் கூட இருந்தனா நான் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். நீ இங்க வந்துரு மாமா. நான் என்ன பிக்னிக் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? லாட்ஜ்ல படுத்துக்கிட்டு டெய்லி ஸ்டேஷன்ல போய் சைன் பண்ணிட்டு இருக்கேன். வந்துரு மாமா, வந்துரு. நீ நினைச்சா ஏதாவது பண்ணி இங்க வந்துடலாம் மாமா. ப்ளீஸ் மாமா. என்ன நினைக்கிற? நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். மாமா. அப்புறமா பண்றேன்னு சொன்னேன். தம்பி, சாப்பிடுறீங்களா? சீனை செம்மையா எடுத்துருக்க. ஆமா, டைட்டில் என்ன வச்சிருக்க? பீம்லா நாயக் பிராந்தி வாட்டர். ஏண்டா போலீஸ்காரன் கூடவா வம்ப வச்சுப்ப? வெளியே பார்த்தா நல்லவனா இருப்பானுங்க, சொல்லிட்டு இருப்பானுங்க. உள்ள பார்த்தா லட்டியை எங்க சொருவானுங்களே தெரியாது. டேய், சிஏக்கு ஃபோன் போடுற. இப்படி. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். கோதன்ராம் சார், நம்ம பையன் இருக்கானே? எனக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு மட்டும்தான் சார், பையெல்லாம் இல்லை. காண்டா இருக்கான். ஸ்பீக்கர்ல போடுறேன், பேசுறத கேளு. கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை அங்கிள். வாரத்துக்கு 2 நாள் ஸ்டேஷனில் போய் சைன் பண்ணுறதுனால அங்கேயே இருக்க வேண்டியதாக இருக்கு. அப்புறம் எப்படி வீட்டுக்கு போகிறது? 6 மாசத்துக்கு மொத்தமாக சைன் பண்ணிட்டு போயிடுறியா நீ? இல்லை ரிஜிஸ்டரை வீட்டுக்கு அனுப்பி வைக்கவா? இப்படிதான் வெறுப்பேத்துறாங்க. அங்க இருந்தா மினிமம் கான்ஸ்டபிளையாவது கொண்டு போட்டுருவேன். இது என்ன உன் காரை கேரேஜில் லாக் பண்ற மாதிரி நினைச்சியா? வந்து மேல கை வச்சு பாரு. 7 வருஷத்துக்கு களிதான் தின்னுவேன். அதையும் பார்க்கலாம். வா தில்லர். ஏன்பா கோதன்ராமா, என்னப்பா இது பழசு எல்லாம் கதறிக்கிட்டு? இப்ப என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. எங்களால எதுவும் பண்ண முடியாது சார். கோதன்ராமா, ஒரு விஷயம் சொல்லட்டுமா?
2 வாரத்துக்கு சேர்த்து மொத்தமா கையெழுத்து வாங்கிக்கியா. இந்த பெயில் விஷயத்தை அப்புறம் பாத்துக்கலாம், சரியா? இந்த பார், நீ எஸ்பி ஆபீஸ்ல இருந்து வீடியோவை கொடுத்துறத எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம். அது வேலைக்கு ஆகுது சார். அட என்ன கோதன்றாமா, 1 மாசத்துல உன் பொண்ணுக்கு கல்யாணம். உனக்கு ஏகப்பட்ட வேலைங்க இருக்கும். இந்த நேரத்தை உனக்கு எதுக்கு அந்த பிரச்சனை? சமாதானமா போயிடுவோம். உங்க இஷ்டம் சார். வெய். சாரி சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காது. எல்லாமும் அப்பனோட வளர்ப்பு. இப்படி சொன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லாத, என்ன கத்துவான். என்னடா எஸ்பி ஆஃபீஸில் என்கொயரி அப்போ? நாளைக்கு தான். ஆனால் எம்எல்ஏ தான் பேசியிருக்கோம்ல. அவங்ககிட்ட சொல்லிட்டேங்கிறதுக்காக ஒழுங்கா போய் எவிடன்ஸை கொடு. தேவையில்லாம பிரச்சனை பெருசாகும். பெரிய ஆளுங்க கிட்ட வச்சுக்கிட்டா பிரச்சனையும் பெருசுதான். சொக்கால 2 ஸ்டார்ஸ் இருக்குங்கிறதுக்காக பெரிய இவனாட்ட சுத்துறான். அவன் ட்ரெஸ்ஸை மட்டும் காட்டிட்டா நம்ம வழிக்கு வந்துடுவான். போ. பையனை அமைதியாருன்னு சொல்றதை விட்டுட்டு நீங்களே ஏத்தி விடுறீங்களா சார்? இங்க வா சார். டீசலுக்கு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி வீல்ஸை செக் பண்ணிடு. ரோடு சரியா இல்லைல்ல? இவனுங்க இப்படிதான் பேசுவானுங்க. நாம கேட்கக்கூடாது. அந்த போலீஸ்காரனுக்கு தெரியணும்ல, ஃபேன்சி நம்பரை பார்த்தா நிறுத்தக்கூடாது. எஃப்ஐஆர் எழுதுறதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணிக்கணும்னு. இங்க பார், என்கிட்ட யாராவது உங்களுக்கு எத்தனை பசங்கன்னு கேட்டா ஒரு பையன்னு சொல்லுவேன். இப்ப நான் மாத்தணுங்கிறியா ஒரு பொண்ணுன்னு? தயவு செஞ்சு அழுவாத. இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் போயிடும். இல்லாத மரியாதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? அத்தைக்கு என்ன? அத்தைய பாப்பாருன்னு. அவளை பாத்துக்கிறதுக்கு அவன் புருஷன் இருக்கான். இந்த வீட்டை பாத்துக்க தான் ஒரு ஆம்பளை தேவை. அவன் அட்ரஸ் தான் மிஸ் ஆயிடுச்சு. போய் கூட்டிட்டு வா. போ. குட் மார்னிங் டேனி. மார்னிங். உங்களுக்காக தான் வெயிட்டிங். லேட் ஆயிடுச்சா? வீட்டில் கல்யாண வேலை போயிட்டு இருக்கு. அடடா, அப்புறம் எதுக்கு சார் நீங்க வந்தீங்க? லாஸ்ட் டைம் சைன் இல்ல, அதான் கூட இருக்கலான்னு. தேங்க்யூ. வாங்க. வணக்கம் சார். 2 டீ சொல்லு. ஹலோ. குட் மார்னிங் டேனி. ஹலோ. இவ்வளோ ஸ்மூத்தா எல்லாம் ஃபினிஷ் ஆயிடும்னு உண்மையிலே நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் தான் சார். எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வந்ததா? வந்துச்சு. கண்டிப்பா வரும். 2-3 தடவை ஃபோன் பண்ணுவாங்க, ஆன்சர் பண்ணாத. எங்கேயா சார்? இங்க தான். ப்ராப்ளம் ஒன்றும் வராதுல்ல? என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? எனக்கு என்னமோ இது தப்புன்னு படுது சார். என்னது? அதான் ஒரு ஆல்கஹால் ஃப்ரீ ஜோன்ல லிக்கர் சர்வ் பண்றது, அதுவும் ஒரு எஸ்ஐ எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சீல் பண்ண பாட்டில்ல இருந்து. இட்ஸ் a severe crime sir. very shameful. இவன் என்ன சார் மறுபடியும் முருக மறையறான்? போன் எங்கடா? எந்த போன்? வீடியோ இருக்கிற போன் எங்க? எல்லா போன்லயும் வீடியோ இருக்கும். ஒண்ணு. ஏய், இவ கார் ஃபுல்லா தேடுங்க. அந்த போனை ரெக்கார்ட் பண்ணாம இந்த ஸ்டேஷன் விட்டு எப்படி போறான்னு நான் பார்க்கறேன். போய் தேடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் பாருங்க. இங்க பாருங்க. தேடி பாருங்க. ஒரு இடம் விடாதீங்க. அந்த பேக் சீட். ஓகே. டிக்கில கூட பாருங்க. கிடைக்காது. எவ்வளோ தேடினாலும் கிடைக்காது. எங்கடா அந்த போன்? போன் எங்க? சைன் பண்ண லேட் ஆகும்னு சொல்லி நான் தான் எஸ்பி ஆஃபீஸ் காமிச்சு வச்சேன். அனுப்பிட்டியா? எப்ப? எப்போவோ லாங் பேக். அது கூட தேங்க்யூ. உங்க கன்ல புல்லட் இல்லாம போனா கேஸ், என் பாடியில புல்லட் இருந்தா கேஸ். போலீஸ்காரங்களுக்கு எஃப்ஐஆர் எழுதுற வரைக்கும் தான் சார் பவர். எழுதிட்டீங்க. ஜட்ஜுக்கு ரிமாண்டுக்கு அனுப்புற வரைக்கும் தான் சார் பவர். அனுப்பிட்டாங்க. இப்போ உங்களால ஒன்றும் பிடிக்க முடியாது. பெயில் கண்டிஷன்ஸ் மாறுற வரைக்கும் நான் ஊர்லயே தான் இருப்பேன். வாய்தா மேல வாய்தா கேட்டுக்கிட்டே இருப்பேன். கேஸும் நடந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும், நான் எம்பி ஆகிற வரைக்கும். பாலாஜி, திங்ஸ் எல்லாம் அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல கிளம்பலாம். சில பேருக்கு டேனியோட பிளஸிங்ஸ் வேணும். போய் கொடுத்துட்டு வரலாம். வண்டி எடு.
அந்த லேடி கான்ஸ்டபிள் யாரு? ஹரிணி சார். அந்த பொண்ணு பேரையே எழுதிடுவோம், கேஸ் கொஞ்சம் டைல்யூட் ஆயிடும் சார். ஆனா இவங்க இன்க்ரிமெண்ட்டும் ப்ரமோஷனும் போகும், அவ்வளோதானே? என்னால் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. வாட் யூ சே கோதன்ராம்? ஐ திங்க் தட் ஷுட் பி ஃபைன் சார். அதாவது நாயக் வந்து சாரி சார், அந்த பொண்ணு பேரை இதுல சேர்த்துறாதீங்க சார். அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல, நான் சொன்னதுனால தான் அவ கொடுத்தா. அதுக்கான முழு பொறுப்பும் என்னோட சார். ஒரு நிமிஷம், சார் பேசிக்கிட்டு இருக்காருல்ல, லெட் ஹிம் ஃபினிஷ். சாரி சார், ப்ளீஸ் கண்டினியூ. திஸ் இஸ் a clear cut case for dismissal. இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஐ எம் ஓகே சார். எனக்கு ஓகே சார். இன்னும் 2 daysல டிசிப்ளினரி கமிட்டி ஹியரிங் ஆர்டர்ஸ் அனுப்புகிறேன். I think we are done. Kodanram, you may leave. ஜெயஹிந்த் சார். நாயக், நாயக் சார், உனக்கு எதுக்கு நாயக் இவ்வளோ தலைக்கணும்? அவர் முன்னாடி கொஞ்சம் தலை குடிஞ்சு நின்னா உனக்கு என்ன பிரச்சனை? குற்றவாளி தலை கனமா இருக்கும், குனிஞ்சே இருப்பான். வீரன் தலையில கௌரவம் நிமிந்து தான் இருக்கும். போலீஸ் தலையில பொறுப்பு இருக்கு சார், நேரா தான் இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி செஞ்சா ஆர்டர் மாறிடும், அது என்னால முடியாது. ஹரி, நீ பயப்படாத, வேலைக்கு ஒன்றும் இல்லை. சார் கிட்ட பேசிட்டேன், ஜாக்கிரதையா இரு. அட்லீஸ்ட் இவ்வளையாவது பொறுப்பா பாத்துக்கங்க சார். என்ன மாதிரி நடு ரோட்ல விட்டுறாதீங்க. அந்த நாய்க்கு சஸ்பெண்ட் ஆயிட்டானா? ட்ரெஸ்ஸை கழட்டிட்டாங்களா? பெல்ட்டை உருவிட்டாங்களா? சில்லுன்னு காத்தடிக்கிற மாதிரி சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்லு. இன்னைக்கு கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருக்கும் சரக்கு ஃப்ரீ, இங்கேயே கூத்து அடிச்சிடலாம். ஏய் நாகராஜ், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஏற கட்டிக்க. ஹலோ, என்ன கிராஸ் டாக் வருது? உன்ன மாதிரி ஆளு சஸ்பெண்ட் ஆகக்கூடாது நாயக். ஆகவும் விட மாட்டேன். உங்களுக்கு இது சஸ்பென்ஷன் சார், எனக்கு இது விடுதலை. நாயக் சார் சஸ்பெண்ட் ஆயிட்டாரு. நம்ம பீம்லா டியூட்டிக்கு வர போறாரு. நாகராஜ் சார், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். போலீஸ்காரங்களுக்கு நீங்க சரக்கு கொடுக்குறேன்னு சொல்றீங்க, வாங்க போலீஸ்காரன் சரக்கு ஊத்துறேன். குடிச்சிட்டு மட்டையாகும். மாமன் என்ன சார் பண்றான்? ஐயா ஒரு நிமிஷம். என்ன நாகராஜ் சார், ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு தீபாவளி பண்டிகை சீக்கிரமாவே வந்துருச்சு. இப்ப எதுங்க தேவையில்லாம பண்டிகை? தேவையில்லாம சொன்னா எப்படி? உங்களுக்கு கோவம் வர மாதிரி எல்லாம் ஈஸியா வந்துருமா? கொஞ்சம் டைமும் செலவும் ஆகுங்க. போ சொல்லு, எவனையாவது போய் பேச சொல்லு. என்னங்கடா, விஸ்கிக்காக ரிஸ்க் எடுக்க போறீங்களா? உயிரோட இருக்கணும்னா போய்கிட்டே இருங்க. நீங்க என்னடா தண்ட சோறாட்ட நின்னுட்டு இருக்கீங்க? போங்கலடா. நான் இப்பவே வேலையை விட்டு போயிடுறேன். பாஷ் நினைச்சேன்டா. ஏய், எதுக்கு தேவையில்லாம வேலையை விடுற? லீவ் எடுத்துக்கடா. சிகரெட் அடிப்பியா? அடிப்பேனே. பத்தி பட்டி போதுண்டா. இத கொஞ்சம் பத்த வை. அண்ணே, தெரி ரொம்ப சின்னதா இருக்கேனே. நாகராஜ் வீரம் மட்டும் இதை விட பெருசா என்ன? பத்த வைடா. கிடிச்சிரு போதுனே. சும்மா எரியும்டா, அவ்வளவுதான். அடியானே. ஆனா இது வெடிக்கும். ஹாப்பி தீபாவளி நாகராஜ் சார்.
அவனை அடிச்சு தோலை உரிச்சிடுவேன். லாலா பீம்லா. நடு ரோட்ல வண்டி நிறுத்துற. என்ன பயமுறுத்துறதுக்காக தானே நீ அவன் அடிச்ச? பயமுறுத்தணும்னு நினைச்சா வார்னிங் கொடுப்பேன், அடிக்கணும்னு நினைச்சாதான் அடிப்பேன். வெல்லிங்ல பாம்பு போட்டா சவுண்டு தான் வரும் நாயக். என்ன மாதிரி மிலிட்டரிக்காரனுக்கு பயம் வராது. கோட்டால சரக்கு எடுத்துட்டு வந்ததை தான் பார்த்துருக்கேன். பார்ல நிறைய பேரை கொண்டு இருக்கேன். அந்த விஷயம்லாம் உனக்கு தெரியாது. யூனிஃபார்மை எடுத்துட்டான்ல, அதான் வேஷ்டி கட்டிட்டு பெரிய மனுஷன் ஆயிட்டான். என்ன பண்றது? உனக்கு யூனிஃபார்ம் பலம், எனக்கு தடை. அதான் கழட்டிட்டேன். இப்ப என்ன வேணாலும் செய்வேன். சஸ்பெண்ட் ஆன எஸ்ஐ வேலை இல்லாத ஒரு எம்ப்ளாயி. வயிற்றுச்சல் இருக்காதா என்ன? சகஜம்தான். ஏய் டானி, கஜினி முகமது 17 முறை யுத்தம் பண்ணி தோத்து போனான். ஜெயிச்சவன் பேர் ஏன் ஞாபகம் இல்லை தெரியுமா? இல்ல தோத்த இவன் பேர் எதுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா அவனுக்கு யுத்தம்னா பயம் இல்ல, வெற்றி தோல்வியை பத்தி அவனுக்கு கவலையும் இல்ல. நானும் சேம் டு சேம். கிள்ளி எறிஞ்சா மறுபடியும் முளைப்பேன், அழுத்தினா மறுபடியும் எழுந்திருப்பேன், தூக்கி போட்டா மறுபடியும் வருவேன். தடுக்க முடியாத யுத்தத்தை கொடுப்பேன். ரெண்டு ராஜாக்கள் சண்டை போட்டுக்கிட்டா வீரர்கள் அடி வாங்குவாங்கன்னு சொன்னீங்க. நம்ம ஏன் அடி வாங்குறோம்? அவன் யூனிஃபார்மை கழட்டினதுக்கு நம்மள எதுக்கு அடிச்சு தொங்க விட்டானோ அந்த கடவுளை கூட தெரியாதியா. சுண்டு வரலுக்கே வீல் சேரா? இதுக்காக கால் எலும்பு உடைச்சுக்க சொல்றியாமா? சொல்லிட்டு போமா. நாகராஜ் இன்னும் சரியாலியா? அவனுக்கு உடம்பு ஒத்து போல, எனக்கு வயசு ஒத்து போல. மன்னிச்சிருங்க. நீ லாயரிட கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. நாயக்க துவச்சு எடுத்துடலாம். ஏன் நானும் அவங்களாட்டும் ஆதி மனுஷன் மாதிரி வாழணுங்கிறீங்களா? என்னையா இவ்வளவு பயப்படுற? பயம்லாம் இல்லைங்க, இன்டெலிஜென்ஸ். ஷாப்பு ரொம்ப பெருசுங்கிறதுனால ஒரு 1/4 மணி நேரம் எடுத்துச்சு. வீடு 500 ஸ்கொயர் ஃபீட் தான் சார். 5 நிமிஷத்துல காலி ஆயிரும். அப்ப அவனை ஒண்ணும் பண்ண முடியா? நீங்க பண்ணீங்கன்னா பாப்பேன். இதுக்கு மேல என்ன பண்றது? அதான் சஸ்பெண்ட் பண்ண வச்சிட்டேன்ல. நீங்க அவன் பொண்டாட்டியை ஜெயிலுக்கு அனுப்புங்க, பார்த்து சந்தோஷப்படுறேன். ஏய், எனக்கும் அவனுக்கும் இருக்கிற பிரச்சனை நடுவில் எதுக்கு நீ பொம்பளை எடுக்கிற? அசிங்கமா. ஏன் எனக்கும் அவளுக்கும் பிரச்சனை இருக்கும்போது இவனை அடிக்கலையாவ? இதுக்கெல்லாம் லாஜிக் பார்க்காதீங்க சார். ப்ளீஸ் எமோஷனை ஃபாலோ பண்ணுங்க சார். ப்ளீஸ் எமோஷனை ஃபாலோ பண்ணுங்க. உன்ன மாதிரி முட்டாள் கிட்ட போய் பேசிட்டு இருக்க பாரு. இவ்வளவு நாள்ல இன்னைக்கு தான் தம்பி கரெக்டான முடிவு எடுத்திருக்காரு. என்னடா மாமா, அவன் சஸ்பெண்ட் ஆயிட்டானே, இன்னும் ஏன் டல்லா பேசிட்டு இருக்க? அதெல்லாம் இல்ல. அவன் மேல கை வைக்காமலே அவன் பொண்டாட்டிய ஸ்மக்லர்னு ப்ரூவ் பண்ணலாமா? நாகராஜ் டானி கிட்ட சொன்னதை நான் கேட்டேன். அதை சொல்லலாம் தான். அவன் பொண்டாட்டி டீடைல்ஸ் அனுப்பு, நான் பாத்துக்கிறேன். சரி மாமா. யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஷார்ட் நகர்ல சைட் போட்டுட்டு இருக்காங்களா? ஷார்ட் நகர்ல இருக்கிற சைட்டை பத்தி டானி. அவ்வளவு நல்ல விஷயம் பேசுறதா இருந்தா எப்பயோ நீங்களாம் உருப்பிட்டுருவீங்க. வாங்க. ஏன் புருஷனுக்கும் போயிடுச்சுங்க.
நாயக் நாகராஜுக்கு தீபாவளி ஸ்வீட்ஸ் கொடுத்தியாமே? ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. அவன் கேஸ் போடாதனால நீ தப்பிச்ச நாயக். அவன் இன்னும் சாகல. என்ன நாயக், நீ பத்த வைக்கும் போது அவன் உள்ளே இல்லையா? இதெல்லாம் பார்த்து பண்ண மாட்ட? நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா. கொஞ்சம் உள்ள போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா ப்ளீஸ்? வெளியே போய் குடிங்க. நான் போனா அவரை பயமுடுத்தி எல்லாத்துக்கும் ஒத்துக்க வைப்பீங்க. யாருமா? இவனியா? பயப்படுற ரகமா இவன்? அந்த நாகராஜோட பாரை வெடி வைக்கும் போது பார்த்துருக்கணும். சவுண்டு எஸ்பி ஆபீஸ் வரைக்கும் கேட்டுச்சு தெரியுமா? நான் இல்லாம போயிட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாகராஜ் வீடு இருக்குல்ல, அதை வெடிக்க வைக்கும் போது நீங்க 2 பேரும் சேர்ந்து போங்க, கல்யாணத்துக்கு போற மாதிரி. சரியா? ஏ நாயக், இது எல்லாமே அந்த டேனிக்காக தானே? அந்த டேனி நான் கண்டிப்பா அடிப்பேன் சார். ஆனா எப்படி அடிக்கிறதுன்னு இன்னும் டிசைட் பண்ணல. ஆனா இது டைரக்டா நாகராஜுக்கு தான். இந்த ஊருக்கு ஏறின போதை இறங்கணும்னா இவ்வளவு சவுண்ட் கொடுத்தாதான் இறங்கும். முன்ன இருந்த மாதிரியே இருக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேல, அப்படிதானே? வேலை, மனைவி, குடும்பம், நீ எதை பத்தியும் யோசிக்கவே மாட்டேன். வேலையை விட்டதுனால தான் நான் அவ்வளவு தூரம் போனேன். இவ இருக்கிறதுனால தான் நான் அதோட நிறுத்தினேன். நாயக், எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு. நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா சரி வராது. நோ. அன்னைக்கு செல்லுல உட்கார வைக்காம ரூம்ல உட்கார வச்சீங்க. அப்ப எங்க போச்சு உங்க ரூல்ஸ்? கரெக்ட். நல்லா கேளு. டேய், 2 பேரும் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? இவன் ஒரு ஆட்டம் பாம். பக்கத்திலேயே தீப்பெட்டியை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க. நாம எப்ப சார் டேனி விஷயத்துல ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம்? அவனை அரெஸ்ட் பண்ண நைட்ல இருந்தே ரூல்ஸை ஃபாலோ பண்றதை நிறுத்திட்டோம். அவன் போனை எடுத்துக்கல, அவன் காரை சீஸ் பண்ணல, அவன் டிரைவரை அரெஸ்ட் பண்ணல. 1 இல்ல 2 இல்ல, சின்ன சின்ன தப்புன்னு ஏகப்பட்டதை செஞ்சுட்டோம். இன்னில இருந்து எல்லாத்தையும் பெரிய தப்பா பண்ண போறேன். பெரிய தப்பு தான் பண்ண போறேன். அந்த நாகராஜ் முதல்ல உசுப்பு ஏத்துனான், இப்ப பயந்து நடுங்குறான். நீங்க மட்டும் நடுவுல தேவையில்லாம மாட்டிக்கிட்டீங்க. ஏதாவது பண்ணி இங்க இருந்து போயிடலாம் சார். இப்ப போனா அந்த நாயக்க பயந்துட்டு போற மாதிரி இருக்கும். அதே ஒரு அடி அடிச்சுட்டு போனா காம்ப்ரமைஸ் ஆனாலும் கரெக்டா இருக்கும். இவங்க இங்க என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? பயப்படாத, தயவு செஞ்சு வெளியில வரா. என்ன சிஐ, மறுபடியும் செக்கிங்கா? அதான் மொத்தத்தையும் பிடிக்கிட்டீங்களே. இப்போ ஒன்லி லோக்கல். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. காரை சீஸ் பண்ணி டிரைவரை கஸ்டடியில் எடுங்க. போங்க. ஏய், என்ன புது கேஸா? இல்ல, பழசுதான். சரக்கு கிடைச்ச வண்டியை ஓட்டுன டிரைவர் 2 ஃப்ரீயா சுத்தவே கூடாது. சார் சார் சார், என்ன கூட்டிட்டு போக விடாதீங்க. ஏதாவது பண்ணி என்ன காப்பாத்துங்க சார். கூட்டு போங்க சார். பயப்படாத பாலாஜி, நான் இருக்கேன். இருப்ப அவ்வளவுதான். வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்ப. உன்னால எதையும் புடுங்க முடியாது. வணக்கம் சார். ஜீவன் சார், வாங்க உட்காருங்க. என்ன எவ்வளவு தூரம்? காஃபி, டீ? எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு, அதுக்கு பதில் தேவை. ஷூர், கேளுங்க சார். ட்ரைபல் ஏரியால இருந்து யாராவது ஏதாவது பொருள் வாங்கணும்னா ட்ரைபலா இருக்கணும். அப்படி இல்லைன்னா லைசன்ஸ் இருக்கணும். ரெண்டும் இல்லாம விலைக்கு வாங்கினா என்ன பண்ணுவாங்க சார்? அதை ஸ்மக்லிங்னு சொல்லுவாங்க சார். நாயக்கோட மனைவி காட்டுல கிடைக்கிற எல்லாத்தையும், செம்மரத்தை தவிர பாக்கி எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருக்கா. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அவங்க 4 சரக்கு பாட்டில் எடுத்துட்டு போனாலே பிடிச்சி வைக்கிற ஸ்ட்ரிக்ட் ஏரியா சார் அது. இந்த மாதிரி ஆளுங்களை உடனே பிடிச்சாகணும். உடனே அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணுங்க, அப்புறம் பேசிக்கலாம். ஜீவன் சார் உட்காருங்க, பேசி. என் பையனை நடுரோட்டுக்கு எடுத்திருக்காங்க, உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது. என் பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரெஜிஸ்டர்ல சைன் பண்ண கஷ்டமா இருக்கு. ரெஜிஸ்டரை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு நான் கேட்கல சார். அவங்க ரூல்ஸ் படி நடந்துக்கிறாங்க, நானும் ரூல்ஸ் படி தான் கேட்கறேன். 2 தடவை ஜெயிச்ச எம்பியா இல்ல,
ஒரு சாதாரண குடிமகன். வேலையை முடிங்க. ரூல் படி என்ன பண்ணணுமோ அதை அவங்க பார்த்துப்பாங்க. ரூலை தாண்டி என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணு. ஹலோ நாயக், நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டேன், ஆனா முடியல. எஸ்பி ஆபீசர் பேக் எடுத்துக்க. நல்லா இருக்கீங்களா ஐயா? தம்பி யாருன்னு தெரியுதா? முதல் தடவையா பாக்குறீங்களா? ஆமா. இதோ வணக்கம். இவர்தான் ஊர் பெரியவர், எல்லாருக்கும் படிப்பு சொல்லி கொடுக்கிறவர், எனக்கு வாழ கத்து கொடுத்தவர். ஒன்றும் பிரச்சனை இல்லையே, சரியா தானே போய்கிட்டு இருக்கு? நட்சத்திரங்கள் கூட்டமாக இருப்பதென்னி மகிழ்ந்திடாதே ஓ வெண்ணிலாவே. தினம் விடிந்தவுடன் நிழல் கூட துணையாக வராதம்மா ஓ வெண்ணிலாவே. இரவெல்லாம் உந்தன் சொந்தம் என்றே எண்ணி மகிழ்ந்திடாதே ஓ வெண்ணிலாவே. அமாவாசை நெருங்கும் போது மறைந்திடுவாய் என்ற உண்மையை மறக்காதே நிலவே. எனக்கு நிகர் யாரும் இல்லை என்று எண்ணி மயங்கிடாதே ஓ வெண்ணிலாவே. பூமி அது தினம் சுழல்வதாலே தெரிந்து மறைந்து வாழ்கிறாயே ஓ வெண்ணிலாவே. நாயக் சார் சஸ்பெண்ட் ஆயிட்டாராமே. பாவம், அவருக்கு நேரம் சரியில்லை. கஷ்டம்னு சொல்லும்போது எனக்கு 50,000 கொடுத்தாரு. திருப்பி கொடுக்கலான்னு பார்த்தேன், ஆளை காணோம். அண்ணா எவ்வளோ ஆச்சுண்ணே? 40 ரூபா சார். சிம்மாதிரிபுரம் பக்கத்தில் தண்டலம்னு ஒரு ஊர். அங்கே நாயக் சார் இல்லைனாலும் அவர் பொண்டாட்டி இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் காசு கொடுத்துருங்க. ஏண்டா காசு கொடுத்தாரா? அழகப்பா, இது பாரு 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 பாரு. என்னாச்சுடா செல்லம்மா? செல்லம்ல அழக்கூடாது தங்கம். இங்கதான் இருக்காங்க, இது பாரு. என்னாச்சுமா? ஹலோ. சுகுணா, என்ன விஷயம்? ஃபோன் பண்ணதும் பொண்டாட்டி இல்லை. டேனி எங்கடா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. தெரியாதா உனக்கு? தெரியாதா? இல்ல, தெரியாது. தெரியாது? நாயக், என்னங்க பிரச்சனை? நாயக் நானு. நாயக் சாமி, நீ அது சொல்ல அனுப்பிடுறா. மாமா தான் அனுப்புனாரு, எனக்கு எதுவும் தெரியாது. இது எங்க அப்பா பண்ண வேலை. பேமெண்ட் உன் அம்மா கொடுத்தாளா? ஏய், அம்மா பத்தி பேசாத. டேய், உன் அம்மாவை பத்தி பேசுனதுக்கே உனக்கு எரியுது. என் புள்ளையோட அம்மாவை தூக்கு வேண்டாம் எனக்கு எப்படி இருக்கும்? பொம்பளைங்க கிட்ட என்னடா வெக்கமே இல்லாம. நாயக், அவங்க தப்பு பண்ணிருந்தா நீ அடிச்சா சரியாயிடுமா? நீ இன்னும் போலீஸ் நினைச்சிட்டு இருக்கியா? என்ன பார்க்க போலீஸ் மாதிரி தெரியுதா? போலீஸ் மாதிரியே தெரியுது. நாயக், சொன்ன கேட்டு
நான் சொல்றது கொஞ்சம் கேளு. சுகுணாவுக்கு ஒண்ணு ஆகல. சுகுணாவுக்கு ஒண்ணு ஆகல. உன் பையனும் நல்லா தான் இருக்கான். நீ போய் முதல்ல அவங்கள பாரு. இவனை நான் பாத்துக்கிறேன். அவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. நாயக் ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா வந்து ஏன் தலையை வெட்டிட்டு போ. நீ கிளம்பு. நான் சொல்றத கேளு நாயக். என்ன நம்பு. கிளம்பு நாயக், கிளம்பு. இட்ஸ் ஓகே, ரிலாக்ஸ். நீ கிளம்பு. இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. அவங்க எத்தனை பயந்து போயிடுவியா? அவனை விட என்னால சத்தமா கத்த முடியும். எவன் அவன்? வானத்துல இருந்து குதிச்சு வந்தானா? ஆஃப்டர் ஆல் ஒரு எஸ்ஐ சஸ்பெண்டட். டேனி, நீ சிட்டில சிக்னல் இருக்கிற கான்ஸ்டபிள, செக் போஸ்ட்ல இருக்கிற போலீஸை வேணா மேனேஜ் பண்ணிருக்கலாம். ஆனா எல்லா போலீஸையும் அப்படித்தான் நினைச்சிடாத. அப்புறம் அந்த நாயக் ஒரு போலீஸே கிடையாது. ஒரு காட்டு விலங்க சங்கிலியை போட்டு கட்டி வச்ச மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்கு யூனிஃபார்ம் போட்டு கண்ட்ரோல்ல வச்சிருந்தோம். அந்த யூனிஃபார்ம் நீ கழட்டிட்ட. கொக்கிலி தேவராங்கிற பேரை கேட்டிருக்கியா? கேட்டிருக்க மாட்டேன். அங்க பாரு, அந்த கதை அவங்களுக்கு தெரியும். அந்த பேர் என்ன, அந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன, இந்த ஊர்ல பல பேருக்கு தெரியும். ஆனா யாரும் அதை பத்தி பேச மாட்டாங்க. இட்ஸ் லைக் a secret oath. டேனி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் கையை பிடிச்சான் பாத்தியா? அது அந்த சாவியை உன்னை பிடிச்ச மாதிரி. இந்த நரம்புல பிளட் ஃப்ளோ இல்லாம பிபி அதிகமாகி மூச்சு விட முடியாம நீ பைத்தியம் பிடிச்சி சாவ. அதுதான் நாயக்கோட டெக்னிக். So just be careful. Hey! அந்த சிஏ ஏதோ கதை சொன்னான்ல, கொக்குலி தேவராயன்னு, சீக்ரெட் ஓத்துன்னு. அந்த நாயக்கு அவ்வளோ சீன் இருக்கா என்ன? பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஃபாரஸ்ட் கான்ட்ராக்டர் இருந்தான். இந்த காட்டு பகுதிக்கு வெளியில ஒரு செக் போஸ்ட் வச்சான். அதுக்கப்புறமா அவன் மரத்தை
இலங்கையை கொளுத்தி சீதையை கொண்டு வந்து ராமர் கிட்ட சேர்த்த மாதிரி எங்க குழந்தைகளை எங்க கிட்ட பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தாரு. சரி, அந்த கான்ட்ராக்டர் என்ன பண்ணான்? அந்த மோட்டார் வண்டியில லிஃப்ட் கொடுத்தானா? கோவம் வந்துச்சுன்னா ஒவ்வொரு கிளையும் வில்லா மாறும், ஒவ்வொரு இலையும் அம்பா மாறும், ஒவ்வொரு மரமும் யுத்தம் செய்யும், பூச்சி கூட வீரனா மாறும், கடைசியா பட்டு போன மரம் கூட கூர்மையான கத்தியா மாறி காட்ட அழிக்கிறவங்களோட கழுத்தா இருக்கும். பழம் கொடுத்த மரத்தை அம்மான்னு சொன்னோம்னா உயிர் கொடுத்த மனுஷனை என்னன்னு சொல்றது? தெய்வம் தானே. அந்த கைக்கு தான் கைத்தை கட்டணும், அந்த கைக்கு தான் பொட்டு வச்சோம், அந்த இடத்துலயே ஒரு கோயிலை கட்டணும், மறக்க கூடாதுன்னு அந்த நாளை பண்டிகையா கொண்டாடுறோம். ஒரு காலத்துல எங்க தாத்தா கொள்ளு தாத்தா எல்லாம் கொக்கிடு தேவரானு காட்டுல ஒருத்தர் இருந்ததா சொல்லுவாங்க. ஆட்டு மத்தங்க பாதம் மாறினால் ஷாம் ஃபோன் பண்ண. வேலைக்கு போடான்னு சொன்னா நாட்டுக்காக சேவை செய்ய போறேன்னு மிலிட்டரிக்கு போனேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னா காட்டுக்கு போய் காட்டுவாசி பொண்ணை கூட்டிட்டு வந்தேன். உருப்படியே ஒரு சண்டையாவது போடுவேன்னு பார்த்தா உன் கசின்ஸை கஸ்டடிக்கு அனுப்பிட்டேன். அங்க அவனை கடவுள்ன்றாங்க, மிருகன்றாங்க. கும்புணுமா இல்ல கூண்டுல வைக்கணுமா? நீங்களே சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? 100 பேரை கூட்டிட்டு போய் அவன் பொட்டாட்டியை இழுத்துட்டு வந்தா சரியா போயிடும். உங்களுக்கு எஸ்ஐ கூட பிரச்சனை இருக்குன்னா இதுக்கு நடுவுல பொம்பளைங்களை ஏன் இழுக்கிறீங்க? நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அவரை தடுக்கணும்னா அவர் பொண்டாட்டியை இழுப்பீங்க. உங்க புள்ளைகிட்ட பேசணும்னா மட்டும் மருமக தேவையில்லையா? நீங்க மட்டும் எஸ்பி கிட்ட பணிஞ்சு போலாம். ஆனா ஏன் புருஷன் எஸ்ஐ கிட்ட பணிஞ்சு போக கூடாதா? நீங்க பணிஞ்சா சர்ச்ல பணிஞ்ச மாதிரி, ஆனா நாங்க பணிஞ்சா கோர்ட்ல பணிஞ்ச மாதிரியா? அன்னைக்கு எம்எல்ஏ சார் சொன்ன மாதிரி வீடியோ கொடுக்காம இருந்தா போயிருக்கும்ல. ஏய், தொண்ணு பேசிக்கிட்டே இருக்க. திட்டு, நல்லா திட்டு. என்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி கொடு. கர்ப்பமா இருக்க, உட்காந்து பேசு. தேவையில்லாம ஸ்ட்ரெயின் ஆகாத. உட்கார். ஏய் டானி, ஏழைங்கெல்லாம் நல்லவங்க, போலீஸ் எல்லாம் சின்சியர் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருக்கீங்கடா. நிஜத்தை உங்களால தாங்க முடியாது. நான் தோத்து போனாலும் பரவாயில்லப்பா, என் கையில கத்தியை திணிக்காதீங்க. ஜெயிக்கிறதுனா அடிக்கிறதும் வெட்டுறதும் மட்டும் கிடையாது, தப்ப ஒத்துக்கிறதும் விலகி போறதும் தான். நீ காம்ப்ரமைஸ் சொன்ன உடனே கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்துடும் நினைச்சியா? நீ செஞ்ச வேலைக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஏதோ நம்மளாச்சுன்னு உள்ள விட்டேன். அது இல்லங்கல், ஆக்சுவலா உங்க அப்பா எம்பி, நான் இல்ல. இது உன் வீட இல்ல. போ. நீங்க தான் ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணணும்? எதுக்கு பண்ணணும்? நிஜமா தான் சொல்றியா? சீரியஸ்னா சொல்லு, ஜட்ஜி முன்னாடி உட்கார வைக்கிறேன். ஆனா அந்த பீம்லா நாயக் கால நீ தான் பிடிக்கணும். என்ன ஏன்டா மறைச்சு பாக்குற? பவர் இருந்தா தான் திமிர் இருக்கணும், இல்லனா பொத்திக்கிட்டு இருக்கணும்.
சொல்லுங்க சார். நாயக் பொண்டாட்டி விஷயம் என்னாச்சு? எங்க ஆளுங்க அந்த வேலையில தான் சார் இருக்காங்க. 20 கிலோமீட்டர் ரேடியஸ் இல்லாத ஒரு காட்டுல 2 வயசு பையனையும் ஒரு அம்மாவையும் பிடிக்க முடியலையா? ஏதோ வீரப்பனை விட பெரிய ஸ்மக்லர் மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்றீங்க சார். அது எலெக்ஷன் கேம்பெயினுக்கு போட்டோ அனுப்ப மாட்டோம், நாங்களே போவோம். சார், கோம்பிங் ஆபரேஷனுக்கு எஸ்பி போக மாட்டாங்க, எஸ்ஐ தான் போவாங்க. ஆனா இந்த தடவை உங்களுக்காக நானே போறேன். பாரு, பொண்டாட்டியை எவ்வளவு பாசமா பாத்துக்கிறான்னு. இன்னைக்கு தானே கல்யாணம், அதான் அப்படி பாத்துக்கிறான். 10 வருஷத்துக்கு அப்புறம் பாரு, என்ன மாதிரி எங்கேயோ பாப்பான். நாயக், நான் நிறைய சண்டை போடுறேன்னு தான் என்ன இந்த காட்டுல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சியா, இல்ல நிஜமாவே என் பேர்ல நோட்டீஸ் வந்துச்சா? ராமராமா அப்படிலாம் இல்ல. அந்த ராமனும் இப்படிதானே, ஒரே அம்பு ஒரே சீதைன்னு சொல்லி காட்டுல விட்டுட்டு போயிட்டான். சீதா அப்பாவே அப்படியே காட்டுலயே இருந்துட்டாங்க. நீ அப்படி கிடையாது. உன்கிட்ட எதுக்கு மரிஸ்க? அப்பா நாயக், நான் உண்மையிலேயே பஜாரியா? ஆப்ஷன் 2, நான் உண்மையிலேயே அராத்தா? எப்பவும் கிடையாது, அப்பப்ப. காட்டுக்குள்ள பதுங்கி இருக்கிற சுகுணாவை மட்டும்தான் நாங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். நீங்க எந்த இடையூறும் செய்யாட்டி உங்க யாருக்கும் எந்த ஆபத்தும் கிடையாது. தயவு செஞ்சு யாரும் வழி மறிக்காதீங்க. சுகுணாவை மட்டும் எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க, அதுதான் உங்க எல்லாருக்குமே நல்லது. நீங்க இங்க இருந்து தப்பிக்க சுகுணா எங்க? எங்க? நான் டியூட்டியை மட்டும் பண்ணணும்னா உன்னையும் அரெஸ்ட் பண்ணணும் நாயக். என்ன அந்த அளவுக்கு கொண்டு போயிடாத. டானி, டானி, உன் பொண்டாட்டி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? போலீஸ்காரங்க ரொம்ப வேகமா தான் வேலை செய்யறாங்க. எங்க உன் பையன்? அவன் வீட்ல இல்ல. போன் பண்ணு. போன் பண்ணு சீக்கிரம். அப்பா, உன் அப்பனுக்கு அப்பன்டா. ஏய் நாயக், டேய் டேய், டேய் அங்க யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளவுதான்.
உன்னை தேடி வந்து போட வேண்டாம். எங்க இருந்தாலும் சரி. என்ன சொன்ன? எங்க இருந்தாலும் தேடி வந்து உன்னை போட வேண்டாம். வா. எதுக்கு என்ன தேடி வரணும்? நான் இங்கேயே உட்கார்ந்திருக்கேன். நாயக், நாயக், எங்க அப்பா உன்கிட்ட இருக்காருன்னா உன் பையன் என்கிட்ட இருக்கான். நீ எங்க ஆரம்பிச்சா நான் இங்க முடிச்சு வைப்பேன். முடிச்சிடலாமா? என்ன ஒண்ணு போடலாமா? நாயக், ஒண்ணுதான். என்ன சொல்ற? தொட்டு பாரு அவனை, தொட்டு பாரு. ஆனா கேன்சர்ல இருக்கிற அம்மாவையும் கர்ப்பமா இருக்கிற பொண்ணையும் கொலை பண்ற டைப் இல்லைன்னு, குழந்தைங்களை கொண்டு பெரியவங்க மேல ரிவெஞ்ச் எடுத்துக்கிற டைப் நானும் இல்லை. உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், நல்லா கேட்டுக்கோ. ஆந்திராவும் இல்லை, தெலுங்கானாவும் இல்லை, ரூல்ஸும் இல்லை, போலீஸும் தடுக்க மாட்டாங்க. சாவு மட்டும்தான் ஃபுல் ஸ்டாப். கிளம்பி வா, எல்லாத்தையும் முடிக்கலாம். இவன் இங்க வந்தான். இவனை என்ன பண்ணா நம்ம டேனி ஜெயிப்பானோ அது என்ன வேணாலும் சரி, அதை பண்ணுங்க. டேய், ஜெயிச்சவன் தான் என்னைக்கு சரித்திரம் எழுதுவான். நாம ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம தப்ப திருத்தி நம்ம இஷ்டப்படி எழுதி இருக்கியா போயிட்டியா? உன் பையனை கூட பார்க்க வராம என்ன பார்க்க வந்த பாரு. I like it. உனக்குள்ள இருக்கிற ஐட்டமும் என்ன? அவனை வேட்டி அவுத்து அண்டர்வேரோட நிக்க வச்சது கூட நீதான். இப்ப என்ன ஏதாவது பண்ண சொன்னா எப்படி? நான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. 2 பேர்ல ஒருத்தன் சாக போறான், அது நிச்சயம். இன்னொருத்தன் ஏடா அவங்களை அடிக்காதடா, இல்ல என்கிட்ட வாடா. கிராமவாசி எல்லாரையும் கடவுள் காப்பாத்துவாரு. உன்னையே கடவுள்ன்றாங்க, உன்னை யாரு காப்பாத்துவாங்க? ரொம்பவே ராங்கான கான்செப்ட் இது. ஐயா, மாமா
கூட்டமா வெட்டணும்னு தோணுது. ஆபத்து வந்த கவசமா நிப்பேன்னு சொன்னீங்க. எனக்கு ஒரு ஆபத்து வந்திருக்குடா. எனக்கு ஒரு ஆபத்து வந்திருக்குடா. எனக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு. நீ என்னோட உயிரை காப்பாத்துன. இப்ப அதே உயிரை எடுக்க பாக்குறியேனா? நீயே எடுக்க போறியேனா? சீக்கிரமா ஓம் புருஷனா? இவன் ஓம் புருஷனாமா? அவனை எம்எல்ஏ எம்பி நம்பர்லாம் வச்சிருந்ததுக்கு பதிலா என் தங்கச்சி போட்டோ வச்சிருந்தா அன்னைக்கே உன்னை விட்டுருப்பேனடா. ஏன் தப்புதாம்மா? என்ன மன்னிச்சிரு. இந்த ஒரு தப்ப மன்னிச்சிருமா. இந்த அண்ணனை மன்னிச்சிரு. போ, கூட்டிட்டு போ. இந்த ஒரு தப்ப மன்னிச்சிருமா. போ, கூட்டிட்டு போ. அப்ப யாரோ ஒருத்தர் காட்டுல உன்னை காப்பாத்தினாருன்னு சொன்னீங்க. அது இவர் தானா? ஆமா. டேனி உன்னை குத்துனானா நாயக்? இல்ல சார். அப்புறம் மார்க்கெட்ல கவனிக்கல சார். ஆணி குத்திருச்சு சார். ஆணியா? ஆமா சார். ரெண்டு இடத்துல ஆணி எப்படி குத்துச்சு? ரெண்டு தடவையும் கவனிக்கல சார். அதாவது நம்ம ஆளு கொஞ்சம் ரெக்லஸ் சார். ஆமா கொஞ்சம் சார். சார் நான் ஒரு ஆல்கோஹாலிக் சார். ராத்திரி பாட்டில் என் பக்கத்தில் இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது சார். அன்னைக்கு சரக்கு அடிக்கலைன்னா செத்து போயிடுவேன்னு சொன்னது கூட நான் தான் சார். குடிச்சா தூக்கம் வருமே தவிர குடிக்கலன்னா செத்து போயிடுவீங்களா அப்படின்னு அவருக்கு சொன்னேன் சார். அதுக்கு அவர் என்ன பண்ணாரு? பர்ஃபார்மன்ஸ்க்கு மயங்கி போய் எனக்கு சரக்கு ஊத்துனார் சார். அதை குடிச்சிட்டு அவர் பையனை கடத்துனீங்களா? இல்ல சார். அப்புறம் அதாவது வைஃப் அரெஸ்ட் ஆன அன்னைக்கு என் பையனை சொந்த பையன் மாதிரி பார்த்துக்கிட்டான். ஒன் நைட், ஒரு ராத்திரிக்கு சார். ஜெம் ஆஃப் அ பர்சன் சார். சார் நைட்டெல்லாம் அந்த குழந்தையோட அம்மா இல்லாதனால நான் தான் சார் பார்த்துக்கிட்டேன். நீ ரொம்ப நல்ல பையா, பார்த்துக்கிட்டவனா கடத்தினேன்னு இந்த உலகம் சொல்லுது. அப்ப இந்த வீடியோவை நல்லா லைட்டிங் எல்லாம் வச்சு எடுத்தியே, அது எப்ப நடந்துச்சு? கால் பண்றேன்னு நினைச்சிட்டு அந்த வீடியோ பட்டனை அழுத்திட்டேன் சார். ஏய்யா சார். ஆமா, நான் இங்க ஜட்ஜா எத்தனை வருஷமா வேலை பார்க்கறேன்? 20 years சார்.
20 இயர்ஸ் 20 வருஷமா இருக்கேன். 20. என்கிட்ட பேசும்போது நீ கொஞ்சம் கவனமா பேசணும் தம்பி. இவர் இந்த மாதிரி பல தடவை செஞ்சிருக்காரு சார். சார் எனக்கு கூட இந்த மாதிரி நடந்திருக்கு சார். ஆமா சார். நான் கூட பல தடவை ஃபோன் பண்றத நினைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கிறேன். ஓஹோ, மொத்தமா பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க போல் இருக்கு. இஸ்திரி பண்ண சொக்காயை போட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு போய் சொல்றீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றீங்களா? அது நீங்க நம்பினா எல்லாம் முடிஞ்சிரும்ல சார். பாவம் சின்ன பையன் சார். சின்ன பையன் சார். சின்ன பையனோட அப்பா சார். என்னன்னு தெரியல, என்கிட்ட வர்ற ஒவ்வொருத்தனும் சின்ன பயலாவே இருக்கானுங்க. தலை எழுத்து. என் கண்ணு முன்னாடி இன்னொரு தடவை நீ பற்றக்கூடாது. கிளம்பு. அட கிளம்புங்கப்பா. தெலங்கானா போலீஸ். பெரிய சார் வர சொன்னாரு. யாரு? ஐஜி சாரா? அவருக்கும் மேல. அப்ப இந்த சார் எதுக்கு பார்க்க வந்தீங்க? ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்களை பார்த்துட்டு போகலான்னு. பெரிய மனுஷங்கன்றது வெறும் பிரம்மதான். டேனியல் ஷேகர். பீம்லா நாயக். லாஸ்ட் டைம் போதையில சொன்னேன். லாஸ்ட் டைம் திமிரா சொன்னேன்.